நாட்டின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். சொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். கலந்துரையாடுவோம் 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 கலந்துரையாடுவோம். வணக்கம் ஐயா. கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் சிந்தனைக்களம் நிகழ்வு எண் 2237 10/8/2026 திங்கட்கிழமை. திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி 25. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதரிகளையும் வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி பிரமநாயகம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். இன்னிசை பாடல் வழங்க வந்திருப்பவர்களையும் வரவேற்கிறோம். முதலாக குரல் ஐயா நான் குரல் சொல்லிடுறேங்க ஐயா. அதிகாரம் 112 நனம் புனைந்துரைத்தல். நன்னீரை வாழி அணைச்சி மென்னீரல் எம்பியவர் மலர்காணி மையத்தின் நெஞ்சை வளர் கணுப்புவோக்கும் என்று கூறி வேண்டி முத்தம் ஒருவர் வேறு நற்றும் எழும் கண் வைத்து வளர்த்து காணின் குவளை கவிழ்ந்தினோக்கும் கணுவோம் என்று அணிச்சு பூ காவிதையார் பெய்த ஆலோசு பெருக்கு நல்லப்படா படைமதி மனதை முகமரியா பதி கல்வி அறுபது அனுமதி குணமருண மதமுகத்து மதர் முகம் போல் வழியில் காதலை வாலிமதி மலர்ன கண்ணால் முகமத்தி ஆயின் பல காண தோன்றால் மதியனைக்கும் மனத்தின் தூவி மாதரடிக்கும் நெருஞ்சி பழம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக குரல் கூறுவதற்கு தாரணி அக்காவை அழைக்கிறோம். வணக்கம். அதிகாரம் 49 காலமறுதல். பகல் வேலும் கூகை கக்கைகள் வேலும் எதற்கு வேணும் பொழுது பருவத்தோடு ஒட்டல்கள் திருவினை தீராமையாக்கும் கயிறு காலம் அறிவினை என்ப உழவோ கருவியன் காலமறுது செய்யின் சென்னனை அறிவினை என்ப உழவோ அதிகாரம் 49
அதிகாரம் 49 காலம் அறிதல் பகல் வேலும் குகை கக்கைகள் வேலும் எதற்கு வேண்ட பொழுது பருவத்தோடு ஒற்றல்கள் திருவினை தீராமை ஆக்கும் கயிறு அறிவினை என்ப உழவோ கவியன் காலம் அது செய்யும் ஞானம் கருதினும் கைகூடம் காலம் கருதி எடுத்ததா செய்யும் காலம் கருதிருப்ப கலங்கான் ஞானம் கருதுபவர் ஊக்கமுடைய ஒடுக்கம் பொழுது தக்கக்கு பேரும் தகைத்து பொல்லன ஆகிய புறம்பெயரால் காலம் பார்த்து உள்வைப்பு உள்ளியவர் சிறரை கலையின் சுமக்க இதுவரை காலையும் கிழக்காம் தரை எய்தக்கரியது இந்த கால நிறைய செய்தக்கரிய செய்ய குக்கு உம்பு பருவத்து மற்றதான் குத்துக்க சித்தது. நன்றி. அடுத்ததாக திருக்குறளை பாடலாக பாட வருகிறார் வைரமங்கை தங்கம் சாய்ராம் அம்மா அவர்கள். அனைவருக்கும் இனிய மனமகிழ் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கலந்துரையாடல் தமிழ்நாடு அரசுடன் அழகான உறவையும் என்னை அழைத்ததற்கு நன்றிமா. இன்று அதிகாரம் 21 தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார் விழுமியர் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து தீப்பால தான் பிறர் கண் செய்யற்க நோய் பால தன்னை அடல் என புகழ்வர் வினை பகை வீயாது பின் சென்று அடும் தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடிவுரை தட்டு தன்னைத்தான் காதலாயின் எனை தொன்றும் துன்னற்க தீவினை பால் அருங்கேடன் என்பது அறிக அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் அருங்கோடன் என்பது அறிக மருங்கோடி தீயவை செய்யான் எனின். நன்றி, வணக்கம். ஐயன் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் வழி நிற்கும் சீருடனும் சிறப்புடனும் நாமும் வாழ்ந்து இந்த திருவள்ளுவரின் முப்பாலை அறம் பொருள் இன்பத்து என்ற முப்பாலை பருகி அனைவரும் நட்புடனும் அறத்துடனும் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியை பிரம்மநாயகம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். குணமதி அவர்கள் குரல் வழங்க வருகிறார். வாருங்கள் குணமதி. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 34 நிறையாமை இல்லாதவற்றை புல்லறிவு ஆண்மைக்கடை கூத்தாற்றவர்கள் அச்சப்பஞ்சம் போக்கும் அது வேந்தற்று அற்கா இயல்பிட்டு செல்லும் அது பெற்ற அற்கு பாங்கி செய்ய நாளென ஒன்று போல் காட்டு விரும்பால தொடர்பை நாச்சற்று விக்கல்மெசந்து செய்யப்படும் உணர்வை இன்றில என பெருமை உடைத்து உலகு ஒரு பொழுதும் பாழ்வதறியா கருத்து கோடியும் மல்லப்பல குடம்பாய் தனந்தொழில் ஒல்பரம் தச்சு உடம்புடைய உயிரின் நட்பு ஒருமது போலும் சாக்கடை ஒருங்கி வைப்பது போலும் பிறப்பு புக்கில் அமைந்து கொள்ளோடும் துச்சு இருக்கு. நன்றி. இன்றைய நிகழ்வின் குரல் பெண்மொழி சேரல் அதிகாரத்தினுடைய 7வது குரல். பெண்ணேவள் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமை உடைத்து. ஒரு பெண்ணின் காலை சுற்றி கொண்டு கிடக்கும் ஒருவரின் ஆண்மையை காட்டிலும் மான உணர்வுள்ள ஒருத்தியின் பெண்மையே பெருமைக்குரியதாகும். இனி வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் நாள். இதே நாளில் கிமு 612ஆம் ஆண்டு ஆசிரிய பேரரசன் சின்சிரிக்கன் கொல்லப்பட்டார். 610ஆம் ஆண்டு முகமது நபி குர்ஆனை பெற்ற நாள் இது. இது இஸ்லாமில் லைலத்துல் அல்லது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு எனப்படுகிறது. 955ஆம் ஆண்டு புனித ரோமப்பரசர் 1ஆம் ஓட்டோ மகிதியார்களை தோற்கடித்து 50 ஆண்டுகள் போரை முடிவுக்கு கொண்டு வந்தார். 1519ஆம் ஆண்டு மகளிரின் 5 கப்பல்கள் உலகை சுற்றி வர செவில் நகரில் இருந்து புறப்பட்டன. 1675ஆம் ஆண்டு ராயல் கிரீனிச் வானாய்வதற்கான அடிக்கல் லண்டனில் நாட்டப்பட்டது. 1680ஆம் ஆண்டு நியூ மெக்சிகோவில் ஸ்பானிய குடியேறிகளுக்கு எதிரான புயப்லோக்களின் எழுச்சி தொடங்கியது. 1841ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மர் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியுடனான போரில் டச்சு தளபதி இஸ்டாசிஸ் டீலோனாய் என்பவரை சிறைப்பிடித்தார். 1776ஆம் ஆண்டு
அமெரிக்க விடுதலை பிரகடன செய்தி லண்டனை போய் சேர்ந்தது. 1792ஆம் ஆண்டு பாரிஸில் தீவிரவாதிகள் லிரிலிஸ் அரண்மனையை முற்றுகையிட்டு 16ஆம் லூயி மன்னனை கைது செய்தனர். 1809ஆம் ஆண்டு குவிட்டோ, தற்போதைய ஈக்குவடாரின் தலைநகர், பிரான்சிடமிருந்து விடுதலை அறிவித்தது. 1821ஆம் ஆண்டு மிசூரி ஐக்கிய அமெரிக்காவுடைய 24வது மாநிலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1904ஆம் ஆண்டு ரஷ்ய படைகளுக்கும் ஜப்பானியர்களுக்கும் இடையில் மஞ்சள் கடலில் கடற்போர் இடம்பெற்றது. 1913ஆம் ஆண்டு பல்கேரியா, ருமேனியா, செர்பியா, ரொமெண்டெக்ரோ, கிரேக்கம் ஆகிய நாடுகள் புக்ரெஸ்ட் நகரில் அமைதி உடன்பாட்டை எட்டின. இதே நாளில் 1948ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு இந்திய அணுசக்தி பேரவையை துவக்கி வைத்தார். இதே நாளில் 1990ஆம் ஆண்டு மெகலன் விண்கலம் வெள்ளிக்கோளை அடைந்தது. 2000ஆம் ஆண்டு உலக மக்கள் தொகை 6 பில்லியனை தாண்டியது. 2003ஆம் ஆண்டு யூரி மெகலன்சென்கோ விண்வெளியில் திருமணம் புரிந்த முதலாவது மனிதர். 2006ஆம் ஆண்டு செருவில பகுதியில் தொடர்ச்சியான குண்டுவீச்சினால் 50 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். இதே நாளில் 1894ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய 4வது குடியரசுத் தலைவர் வி.வி. கிரி பிறந்தார். வாய்ப்பிற்கு நன்றி. தொடர்ந்து இசைப்பாடல் வழங்க வருகிறார் வாருங்கள் பாடகர் பாக்கியலட்சுமி அவர்களை வருக வருகிறார். அதை அழைத்ததுக்கு நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கல்யாண பரிசு படத்திலிருந்து பாடல். துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், இல்லாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும் இசை, இன்பத்தேனையும் வெல்லும். துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், இல்லாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும் இசை, இன்பத்தேனையும் வெல்லும். துன்ப கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம், துன்ப கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம், அன்பு குரலில் அமுதம் கலந்தே அருந்த தருவதும் கீதம், எங்கும் சிதறும் எண்ணங்களையும் எடுத்து வருவது கீதம், நினைத்து மகிழ்வதும் கீதம், துயர் இருளை மறைப்பதும் கீதம். துள்ளாத மனம் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், இல்லாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும் இசை, இன்பத்தேனையும் வெல்லும். சோர்ந்த பயிரும் நீரை கண்டால் தோகை விரித்தே வளர்ந்திடும், சோர்ந்த பயிரும் நீரை கண்டால் தோகை விரித்தே வளர்ந்திடும், சாய்ந்த கொடியும் கிளை கண்டால் தாவி அணைத்தே படர்ந்திடும், மங்கை இதயம் நல்ல துணைவன் வரவு கண்டே மகிழ்ந்திடும், உறவு கொண்டால் இணைந்திடும், அதில் உண்மை இன்பம் விளைந்திடும். துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், இல்லாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும் இசை, இன்பத்தேனையும் வெல்லும். அனைவருக்கும் நன்றி. இத்துடன் முதல் பகுதியை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து வருவது 2ஆம் பகுதியை எடுத்துச் செல்ல வருகிறார் குரல் பாவை தாரணி.
அழைத்ததற்கு நன்றிங்க ஐயா. கலந்துரையாடுவோம் பெறவே தமிழ்நாடு நடத்தும் தத்துவம் களம் என்ற நிகழ்வு எண் 2237 10/8/2026 திங்கட்கிழமை திருவள்ளுவர் 2057 கடகம் 25. இன்றைய சிறப்பழைப்பாளர் வைரமங்கை திருமதி சு தங்கம் சாய்ராம் அம்மா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர், வேங்கியாம்பட்டி கிராமம், பெரியோரை பேணுதல் RIDO என்ற நிறுவனத்தில் NGO ஆக பணியாற்றியுள்ளார். இணைய வழியில் பயிற்சி வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறார். TNBC திருக்குறள் ஆய்வு கட்டுரை எழுதி நூல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரியில் நடந்த திருக்குறள் மாநாட்டில் மலரிலும் என்னுடைய தஞ்சம் என்ற ஈர்ப்பு சொல்லாலான கட்டுரை இடம்பெற்றுள்ளார். 2160 மணி நேர சாதனை செய்து சிறந்த தர்மபுரி ஒருங்கிணைப்பாளர் என்ற விருதினை பெற்றுள்ளார். அம்மா அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு வாழ்க்கை தத்துவம். அம்மா, நீங்க 6 மணி வரை பேச அன்புடன் அழைக்கிறோம், வாருங்கள் அம்மா. அழைத்ததற்கு நன்றிமா. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவி நீர்மணி வேணியன், அழகில் ஜோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எனையின்ற தாய்க்கும் வித்திட்ட தந்தைக்கும் அறிவினை புகட்டிய ஆசானுக்கும் இயற்கையும் இயற்கை உணர்வையும் படைத்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் மற்றும் இந்த களத்தில் என்னை அறிமுகப்படுத்திய காமராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னை அவ்வப்போது அழைத்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கும் இந்த கலந்துரையாடல் பேரவை தமிழ்நாடு நடத்தும் ஒருங்கிணைப்பாளர், இயக்குனர் மற்றும் நான் ஒரு IAS அகாடமி நிறுவனர் அவர் தமிழ் இயலவன் கண்ணம்மா அவர்களுக்கும் நிறைய அதை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய இப்பொழுது நம்மிடையே இருக்கக்கூடிய காமராஜ் ஐயா, பிரம்மநாயகன் ஐயா மற்றும் அனைத்து சான்றவர்களுக்கும் நிகழ்வை அழகாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் பாவை தாரணி, குறள் அமுது ஜெய்னா, குறளரசி திவாசினி, 3 முத்துக்களுக்கும் முத்தான அன்பு வணக்கங்கள். எவ்வளவு ஒரு அழகான இது ஒரு நிகழ்வு. என்னன்னா 2-2-3-7. ஏன் அது ஒன்னா படிப்பானே? வேண்டாம். 2 இரவு பகல், துன்பம் இன்பம், சிரிப்பு அழுகை. இந்த வாழ்க்கை தத்துவத்துக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கிறதே வாழ்க்கை தத்துவத்தோட வந்திருக்கு. அது எப்படின்னா, கூரை நமக்கு எல்லாருக்குமே கூரை எது? வானம்தான், பூமிதான் வீடு. அழுகை சிரிப்பு, அடுத்தபட துன்பம் இன்பம், உறக்கம் விழிப்பு. சொல்லுவாங்க, உறங்குவது போல் சாக்காடு, உறங்கி விழிப்பது போல் பிறப்பு. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் நான் இந்த வாழ்க்கை என்பது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை என்பது நமக்கு கிடைத்த எல்லாத்துக்கும் சலுகை கொடுக்குறாங்கல்ல, அது போல இது ஒரு சலுகை. அப்ப வாழ்க்கைன்னா என்ன சலுகை அப்படின்னா, வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை கிடைக்கும் சலுகை. எப்பொழுதும் கிடைக்காது. இந்தா பிடிச்சுக்கோன்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு முறைதான் கிடைக்கும். அந்த சலுகை அதை நாம் எப்படி கவனமாக செலவழிக்க வேண்டும். எப்படின்னா, அது எப்படி கவனமா? அப்ப பார்த்து கண்ணுல விளக்க ஊத்திக்கணுமா? இல்ல, நீ இழுக்கிற வைக்கிற அடிய பார்த்து வைக்கணும். காலம் நம் நட்பாவதும், அதாவது நம்ம நட்பா ஒருத்தரை கொண்டு இருக்கணும். அந்த நட்பு பகையாவதும் நம் கையில் தான் இருக்கு. ஒருத்தரை நட்பா நல்ல கண்ணோட பார்த்தோம்னா நல்லவனாக தெரிவார். தீய எண்ணத்தை ஒருத்தன் மேல விதைத்து விட்டால் எவ்வளவுதான் அவங்க நல்லது செஞ்சா கூட அவங்க தீயவங்களாலதான் நம்ம கண்ணுக்கு தெரிவார்கள். இருக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடியையும் நான் எப்படி உபயோகப்படுத்துவது என தீர்மானிப்பதுதான் நம்ம அடிப்படையில் அமைவது. என்னங்க, வாழ்க்கையின் தத்துவம்னு எங்கேயோ போறீங்க. அந்த தத்துவத்துக்குள்ளதான் இத்தனைக்கோ நீங்க 2-2-3-7 கொடுத்துட்டீங்க. இந்த நம்மிடம் இறக்கும் 2 நிலைகளை இழந்து விட்ட பின்புதான் நாம் அதன் மதிப்பை உணர்ந்து கொள்கிறோம். ஆமா, என்னது 2 சலுகையில நட்பும் பகைவதும் நம் கையில் தான் இருக்குது. அது மறந்து விட்ட பின்னாடிதான் நினைக்கிறோம். 1-2 இருக்கு நம்மள்ட்ட. என்ன தெரியுமா? 1 ஆரோக்கியம், ஒண்ணு இளமை. ஆரோக்கியமா இருக்கிற முடியும் நமக்கு தெரியாது. துள்ளி விளையாடுவோம். பிணி வந்த போது ஐயோ காலு போச்சு, கண்ணு போச்சு, கையு போச்சு, உடம்பு போச்சு, பின்னாடி அழுது புண்ணியம் இல்லை. அது போல இளமையா இருக்கக்குள்ள செய்யாத அட்டகாசம்லாம் செஞ்சிருவோம்.
முதுமை வந்த பிறகு அதான் குட்டி, இந்த முதுமை ஒண்ணும் தெரியாத பாலகங்கிறது இந்த குழந்தைதான். அதுபோல முதுமை வந்த பிறகும் பாலகனாகி விடுகிறோம். ஆனா செஞ்ச சேஷ்டையோட வினையெல்லாம் பின்னாடி தோசையை திருப்புறா போல திருப்புது. ஐயோ நான் என்ன தப்பு செஞ்சோ தெரியலையே அப்படிங்கிறோம். அதெல்லாம் தப்பு. அடுத்தா போல ஒண்ணு, இது முடிஞ்சிச்சு 2 2க்கு. அடுத்தது 3. அப்ப என்ன 3 கேட்கலாம். 2 2க்கு முடிந்து விட்டது. 3 காலம் 3. என்னென்ன காலம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3. அதே போல வாழ்வுங்கிற எழுத்து 3 தானே. வா வளமாகவும், வான்மை அதாவது வாய்மையுடனும் வாழ்வதுதான் வாழ்வு. அடுத்தது தமிழ், நம்ம தமிழ் தானே இருக்கோம். தமிழ் 3. காதல், அன்பு, இது 3 தான். அன்பு காதல்ங்கிறது, அந்த காதல்ங்கிறது நம்ம கொச்சப்படுத்தி விடுகிறோம். ஒருத்தர் வைக்கிற அன்புவே அடியார். சிந்து கண்ணீர் மவார் தம்மை நன்னறி குய்ப்பதும் வேதம் 4 நம்மை பொருளாவதும் நாதன் நாமம் நமச்சிவாய. அங்கேயும் காதல். இப்போ ஒரு பெண்ணோட கொள்வது காதல் தான். எனக்கும் இங்க உட்கார்ந்துருக்காங்களே மலேசியா அம்மா புன்னகரசி, எங்க 2 பேருக்கும் உள்ளது காதல் தான். மற்றவங்களோட உள்ளது அன்பும் காதலும் 2. அன்புனாலும் ஒண்ணுதான், காதல்னாலும் ஒண்ணுதான். அப்படி ஆனா அந்த காதல்ங்கிற இப்பொழுது அந்த கொச்சையான வார்த்தையாக மாறிவிட்டது. இந்த இவ்வளவு பிஞ்சு குழந்தைகள் மீது வைக்கக்கூடிய அன்பும் ஒரு வகையில் காதல் தான். இது அறம், அறம் என்பதும் 3. இது போல ஒவ்வொன்றும் 3 3ஆக இருக்கும்போது அப்ப அந்த 7 என்ன என்று கேட்கலாம். இந்த 7ங்கிறதா நம்ம மூச்சு. அப்ப இப்படி மூச்சுக்கும் இந்த 7க்கும் என்ன சம்பந்தம்? அகரம், உகரம், மகரம். ஓம்னு இழுக்கக்குள்ள அகரத்துல ஆரம்பிச்சு மகரம் அப்படிங்கும் போது அந்த சப்த வரிசை வருகிறது. சப்த ரேஷ, அதாவது சப்த சுரம். ச ரி க ம ப த நி. இந்த உடலின் இயக்கம் இப்படிதான் சாதாரணமாக தொடங்குகிறது. அப்படியா? அப்ப சரி, 2 2 3 7க்கு போயிட்டீங்க. இப்ப வாழ்க்கையின் தத்துவத்துக்கு போங்கலே அப்படிங்கிறீங்க நீங்க. நான் போகிறது ஓடியோ போய்விட்டேன். எப்படின்னா இந்த வாழ்க்கை என்பது நமக்கு நிரந்தரம் இல்லை. எப்படி நிரந்தரம் இல்லை? நான் சொல்லவில்லை, வள்ளுவரே குறிக்கிறார். யாக்கை என்பது பொய். யாக்கைன்னா இந்த உடம்பு பொய்யானது. பட்டணக்கார் சொல்லுகிறார், காயமே பொய்யடா காத்தடிச்ச பையடா என்று. இது நிரந்தரம் இல்லை. ஒவ்வொரு இரவும் ஒரு பகலை நோக்கியே பயணிக்கிறது. படுக்கிறோம், நாளை காலை நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம், சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். வாழ்வில் இருள் என்பதும் நிரந்தரம் இல்லை. இன்றைய நாள் உங்களுக்கு நல்லவற்றை செய்து இருந்தால் நாம் இயற்கைக்கோ இறைவனுக்கோ, நம்பிக்கை உள்ளவர்கள் இறைவனுக்கு, இயற்கையை நம்புவர்கள் இயற்கைக்கு நன்றி சொல்லலாம். ஒருவேளை நம்மை சூழ்ந்து சோதனை சூழ்ந்திருந்தால் நம்பிக்கையுடன் இன்று போனால் நாளை கிட்டும், இதுவும் கடந்து போகும் என்று சொல்லலாம். இன்று என்பது நமக்கு முடிவில்லை, இது தொடக்கம்தான். நாளை என்றது புதிய நாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியல். அதிசயங்களும் அற்புதங்களும் எந்த நொடியிலும் நமக்கு எப்ப வேணாலும் நிகழலாம். அப்படியா? அப்படின்னா என்ன? வாழ்க்கை என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட பயணம். பிறக்கும் போது அழுகிறோம், அழும்போது நம்மளை தாளாட்டுகிறார்கள். ஆராரோ ஆரிராரோ ஆரடிச்சா கண்ணீரோ அடிச்சாரை சொல்லியது ஆவணங்கள் செய்திடுவோன்னு பாடுறாங்க. அது நமக்கு கேக்குதா? கேட்கறது. இறந்து விடுகிறோம். இறந்து விடும் போது நிறைய பேர் நமக்கு நீராட்டுகிறார்கள், அதுவும் நமக்கு தெரியவில்லை. அப்ப பிறப்புக்கும் இறப்புக்கும் நெடுப்பட்ட காலம் என்னன்னா வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் பாராட்டுகள் இது மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த பாராட்டுகள் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? உண்மை, வாய்மை, நேர்மை, ஒழுக்கத்துடன் வந்ததாக இருக்க வேண்டும். இதை புரிந்து கொள்ளும் விதம்தான் தத்துவம், வேற ஒண்ணும் இல்ல. இந்த இடைப்பட்ட காலத்தை புரிஞ்சுக்கிறது தான் தத்துவம். எளிய சிந்தனைகள், கடமைகள், மகிழ்ச்சியை தேடுதல்,
அப்ப தேடினாலும் மகிழ்ச்சி கிடைக்குமா? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும் மகிழ்ச்சியை எப்படி தேடி வரும்? இதுவும் கடந்து போகும், எது வந்த போதும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற நிலைமையில் இருந்தால் சுமைகள் எல்லாரும் இது சுகமான சுமைகள் என்று எடுத்துக்கொண்டால் எல்லாம் மகிழ்ச்சி தான். இந்த அமைதியாக மகிழ்ச்சியை தேடுதல் மற்றும் அமைதியாக வாழ்தல் ஆகியவைதான் வாழ்க்கையின் தத்துவத்தின் முக்கிய கூறுகளாக இருக்கிறது. மனிதன் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வது இதெல்லாம் பிஞ்சு போயிடும். உளி வேண்டாம், உண்மை எது பொய் எது என்று பகட்டு அறியுங்கள். பகட்டு அறிந்தால் நமக்கு உண்மை வாழ்வு என்று எது என்று புரியும். நீதியரசர் அவர்களே, நான் நீதியுடன் கேட்கிறேன். ஓகே, அந்த வாழ்க்கை என்ற தத்துவத்தை நாம் இப்படிதான் பயன்படுத்த வேண்டும். இதன் அடிப்படை தான் கருத்து, அமைதியான முறையில். இந்த வாழ்க்கை தத்துவத்தை பல வகையாக நம்ம பார்க்கலாம். ஒரு எளிய பார்வை, மாற்றம் ஒன்றுதான் இதிலே மாறாது. என்னங்க வாழ்க்கை தத்துவத்துக்கும் மாற்றத்துக்கும் என்னங்க பெரிய இதுன்னு பாருங்க, அப்படியே பாக்குறாங்க என்ன அது சொல்றாங்க அப்படின்னு. மாற்றம் ஒன்றுன்னு, உலகம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனா உலகம் உருண்டைதான். நாம் சுத்தி கொண்டு இருக்கிறோம் உள்ளுக்குள்ள, ஆனா நாம் சுத்துறது தெரியாது. நம்ம என்ன சொல்கிறோம்? பொய் பொய்யா பேசுறோம். சூரியன் உதிப்பது கிழக்கே, மறைவது மேற்கேன்னு. ஆனா அது ஒரு இடத்துல நிக்குது, நம்ம பூமி சுத்துது. ஆனா இப்படி பசங்க மாணவர்கிட்ட சொல்லிவிட்டோம், நாமளும் அப்படியே பழகிவிட்டோம். இந்த உலகம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. இன்பமும் துன்பமும் மாறி மாறிதான் வந்து கொண்டிருக்கும். மாறி மாறிதான் வருது. யாருக்கும் நிலையானது எதுவுமே இல்லை. நிலையற்றது யாக்கை நிலையானது அல்ல, வாழ்க்கை நிலையானது அல்ல, பேச்சும் நிலையானது அல்ல, சொல்லும் நிலையானது அல்ல. நினைவுகள் மட்டும்தான் நிலையானது. மாற்றத்தை என்றும் ஏற்றுக்கொள்ளும் மனம் அமைதி பெறும். இன்று மாறிட்டுன்னு வச்சுக்கோ, நேற்று அப்படி சொன்னா இன்னைக்கு மாறிட்டு பாரு அப்படின்னு ஆத்திரப்பட்ட அவ்வளவுதான், ஹார்ட் அட்டாக் வந்து அம்போன்னு போயிடும். அந்த மாற்றத்தை நாம் அப்படியா, இன்னைக்கு நேற்று சொன்னா இன்னைக்கு என்னமோ சொல்லிட்டான், யார் என்ன சொன்னாலும் மனம் மாறிட்டான், அவனா மாறிட்டான் போல இருக்கு அப்படின்னு அமைதியாக இருந்தால் நம்ம ஆரோக்கியம் கெடாது. அதே போல நிகழ்காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன? ஐயோ நேற்று நான் அப்படி இருந்தேன், கொடி கட்டி பறந்தேன், நீ கொடியும் காணும் நானும் காணுமே என்று நினைத்தால் கவலை நம்மை தாக்கும். நேற்றை பற்றி கவலைப்படக்கூடாது. நாளை ஐயோ நாளைக்கு எப்படி இருப்போமோ, அந்த இடத்துக்கு போறோமே, கீழே உந்துருவோமா, வளருவோமா, வளர மாட்டோமா, பல எண்ணங்கள் வரும். அதை பத்தி சிந்திக்க கூடாது. நாளையை பற்றி பயப்படக்கூடாது. நாளை வரும், எது வந்த போதும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற அந்த துணிவு இருக்க வேண்டும். வாழ்க்கை அழகாக செல்லும். இன்று இந்த நொடியை முழுமையாக வாழ வேண்டும். இப்பொழுது நான் பேசுகிறேனா, நீங்கள் கேட்கிறீர்களா? இதில் சிறு நிறை குறைகள் இருந்தால் சுற்றி காட்டலாம். நேற்று முடிந்தவை, நாளை வரப்போறவை, அதை பற்றி சிந்திக்க கூடாது. இதை விட நமக்கு முக்கியம் என்னன்னா அன்பும் மனிதநேயம். அதனால்தான் திருவள்ளுவர் அழகா சொல்றார், அன்பும் அறனும் உடை வாழ்க்கை பண்பும் பயனும், வாழ்க்கை பண்பாகவும் பயமா, அதாவது பண்பும் பயனும் அப்படி இருக்கும். அப்படி பண்பு பயன் யாருக்கு என்றால் என்ன? ஒரு இல்லத்தில் இருப்பவர்கள் இருவரும், தலைவன் தலைவி என்று சொல்லக்கூடிய அம்மா அப்பா இருவர்களும் அன்பும் அரணாக இருந்தார். மற்றவர்களும் பயன்படும் ஒரு பொருளுக்காவது, ஒரு சின்ன ஒரு வார்த்தைக்காவது, அன்புக்காவது பயன்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுல என்ன முக்கியம்னா மற்றவர்களுக்கு உதவி செய்தல் அவசியம். ஏங்க எனக்கே உதவி செய்ய ஒருத்தரை பாக்குறேங்க, இருந்தாலும் முடியவில்லை என்றாலும் மனதளவு ஆற்றுப்படுத்தும் ஒரு வார்த்தையாவது சொல்லலாம். அதைதான் வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒரு காய் இருக்குதான்,
கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. ஏன் அந்த பழமான இன்சொல் இருக்கும்போது இன்னாத சொல்ல ஏன் பேசுகிறீர்கள் என்று கேட்கிறார். பிறர் துன்பப்படும் போது அவர்களை தட்டி ஆறுதல் படுத்துங்கள், அது போதும். அதுபோல வீட்டில் முதியவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு உங்களுடைய சொத்து சுகம் எதுவும் தேவையில்லை. அவர்கள் தொடு உணர்ச்சியோடு பேசுங்கள், அவர்களிடம் அன்பு காட்டுங்கள். தினமும் ஒரு வார்த்தையாவது அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாராவது சாப்பிட்டீங்களாப்பா, எப்படிப்பா இருக்கீங்க, ஒரு 2 வார்த்தை கேளுங்க. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அவங்களுக்கு பேசாமல் இருந்தாலும் சரி, படுத்த படுக்கையா இருந்தாலும் தொட்டு பேசுங்கள். அதுதான் மனித நேயம். அன்பு மனித நேயமும் ஒன்றாக. எல்லோரிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும். வள்ளலார் கூறினார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார். நான் அப்படி செய்யல, பயிரெல்லாம் உதிச்சிட்டு போறோம். அந்த மாதிரி நம்ம இருக்கோமா தெரியாது. இருந்தாலும் நாம் எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும். அதுக்கு ஒரு சின்ன கதை பின்னாடி சொல்றேன், அப்புறம் நேரம் ஆயிடும். அதனால இது அப்படியே வச்சுங்க. இந்த கதை ஒன்றுன்னு புன்னகரசி மறக்காம அப்படியே வச்சுக்கோ. பிறர் துயரம் கண்டு இறங்குவதே உயரும். பிறர் துன்பப்படும் போது இறங்க வேண்டும். இறக்கம் வரவில்லை என்றால் கிட்ட போய் என்னப்பா ஆச்சு என்னன்னு கேட்க வேண்டும். அவர்களுக்கு அப்பொழுது கோபம் வரும். ஏதோ ஒண்ணு ஆயிருக்கும், அவர்களுக்கு அடங்க முடியாத துக்கம் இருக்கும். நான் போய் இதுக்கென்ன இதென்ன உனக்கு வேற வேலையா, என்ன ஒண்ணு சீண்டி விட்டு பாக்குறியா என்று கூட கேட்பார்கள் கேட்டாலும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று நீங்கள் சாதாரணமாக அதை எடுத்து கொண்டு போனால் அவர்களுக்கு அமைதி கிடைக்கும். அப்ப இப்படிலாம் நான் செய்யக்குள்ள எனக்கு எப்படி திருப்தி கிடைக்கும், எப்படி நிம்மதி கிடைக்கும்? என்ன நீங்க வாழ்க்கையில மாற்ற வேணும்ட்டீங்க, நிகழ்காலத்துல வாழுன்ட்டீங்க, அன்பு மனித நேயமும் வேணும்ட்டீங்க. அப்பனா எனக்கு எப்பொழுது நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு கேட்கறீங்க. பேராசைப்படாதீங்க. இந்த பேராசை தான் துன்பத்திற்கு வழிவகுக்கும். சீலிங் ஆன் டிசைர், ஆசைக்கு வரையறு. உனக்கு எப்பொழுதுமே நிம்மதியா இருப்பீங்க. கிடைத்ததை வைத்து திருப்தி கொள்ள வேண்டும். இருப்பதை வைத்து வாழ்க்கை நடத்த வேண்டும். உலகத்தில் யார் பணக்காரன்? யாராவது ஒருவர் சொல்லுங்களேன். நீதி அரசரே, நீங்களே கூறுங்களேன், உலகத்தில் யார் பணக்காரன்? காமராஜ் ஐயா வந்து விட்டார், எழுந்து வந்து விட்டார், வெகுண்டு வந்து விட்டார். நான் சொல்லுவேன், ஆரோக்கியமாக யார்கள் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் பணக்காரர்கள். அம்மா நிம்மதியாக தூங்குகிறவன். எனக்கு நான் தான் பணக்காரன். ஏன்னா எனக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நன்றி. எல்லாருடைய பதிலும் நான் ஆமோதிக்கிறேன். இருந்தாலும் யார் ஒரு நோயற்ற வாழ்வு, அதுபோல என்னன்னா ஒன்னே ஒண்ணு, கடன் இல்லாமல் வாழ்கிறானோ அவன் தான் பணக்காரன். கடன் பட்டு பணக்காரனாக இருந்து உனக்கு பிடிச்சத நீ சொல்லிக்கோ, நாங்க எங்களுக்கு பிடிச்சதை நாங்க சொல்லிக்கிறோம். நான் கேட்கறது பணக்காரன் தான் கேட்டேனே வந்து உடல் ஆரோக்கியத்தை பத்தி கேட்கவில்லை. யார் ஒருவன் கடன் இல்லாமல் வாழ்கிறானோ அவன் பணக்காரன். அப்படிதான். ஏனென்றால் அவன் பணம் கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம், வருமானத்திற்குள் செலவு செய்பவன். ஓகே, மன அமைதியே உண்மையான செல்வம். செல்வம் நமக்கு என்னன்னா மன அமைதி தான். எந்த விதமான சலனமும் இல்லாமல், நீங்க சொன்னதெல்லாம் ஒவ்வொன்றும் கரெக்டே. நன்றாக தூங்கி எழுந்தவன் மன அமைதி உடையவன். இது ஆரோக்கியமான இருப்பவன், உடல் நல குறையாம தெம்பா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நடந்து செல்பவன். ஆனால் வெளியில நடக்க போல பணக்காரனா இருந்து கடன், அவன் பாரு எங்கிட்ட 5000 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினான், போறான் பாரு பணக்காரனா, கடனா போறான் பாருமாங்க. கடன் இல்லாமல் வாழ்ந்தவன் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. அதனாலதான் அவன் தான் உண்மையான பணக்காரன். இது வாழ்க்கை தத்துவம் என்பது மனிதன் தன் வாழ்வின் அர்த்தம், அவனுடைய அர்த்தம் என்ன, நோக்கம் என்ன மற்றும் நெறிமுறைகளை புரிந்து கொண்டு அதன்படி பின்பற்றும் அடிப்படை கொள்கை, அதனுடைய சிந்தனை, பகுத்தறிவும் சிந்தனை. அதுதான் பெரியார் அழகாக கூறுவார். அப்பப்ப நீ எப்படி இருந்தாலும் சரி, நீ பாரறிவு உள்ளவன் தான், ஆனா எந்த செயலை செய்யக்குள்ளையும் நல்ல சிந்தனை செஞ்சு செய்யணும். அதே போல செம்மனார் கோவில்னு ஒரு ஊரு. என்னுடைய படித்த பெண்களை ஒரு வீட்டுல 3 பெண்ணு, அந்த 3 பேரையுமே பெரியார் அவர்கள் தத்தெடுத்து வளர்த்து அவர்களை படிக்க வைத்து இன்று பெரியவர்கள் ஆகி இன்று அவர் குழந்தைகளுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. நம்ம சென்னையில தான் ஹைகோர்ட்ல அவங்களுடைய பெண் கூட
ஜட்ஜா இருந்தாங்க அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர்களால் தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட குழந்தைகள். இப்படி பின்பற்றும் அடிப்படை கொள்கை இது என்ன? இன்பம், துன்பம், பிறப்பு, இறப்பு மற்றும் மனித உறவுகளை எப்படி கையாள்வது என்பதை தீர்மானிக்குது இந்த வாழ்க்கை தத்துவம். என்ன அப்படின்னா, நாம் எதற்காக பிறக்கிறோம், நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் நமக்கு தெரியுமா? ஏன் பிறந்தோம் தெரியுமா யாருக்காவது? நான் ஏன் பிறந்தேன் பாடுவாரு, அது போல ஏன் பிறந்தேன்னு தெரியுமா? தெரியாது. வாழ்க்கையில கடக்க சொல்லுவோம். ஐயோ, நான் எங்க அப்பா அப்பாவுக்கு உதவி செய்யறதுக்காக பிறந்தனோ? அச்சோ இல்ல, நான் எங்க கணவரை பார்த்துக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கேன். இல்ல, என் நண்பர்களோடு ஓடி விளையாட பிறந்தேன். ஐயோ, இத்தனை பெரிய நான் ஆசிரியர் பார்க்கறதுக்காக பிறந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல் அவையில் இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு பேசக்குள்ளெல்லாம் போனை பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கிறேன். ஒருத்தரை பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அதே போல சில நண்பர்களை எதிர்க்கிறதுக்காக தான் பிறந்திருக்கிறேன் என்று ஒவ்வொன்றும் பின்னாடி நம்ம சொல்லிக் கொள்கிறோம். அப்ப எதை நோக்கி பயணிக்கிறோம் இதெல்லாம் நம்ம கண்டறியணும். ஆனா கண்டறிக்கிறோமா? இல்ல. படுக்கிறோம், எழுந்துக்கிறோம், சாப்பிடுறோம், படுக்கிறோம், நிம்மதியா உறங்குறோம், காலம்புற எழுந்துக்கிறோம், அது மாட்டு ரவுண்டா வட்ட மாதிரி சுற்றி கொண்டே இருக்கிறோம். உண்மை, அன்பு, நேர்மை மற்றும் அமைதி, நற்புணங்கள், நற்பண்புகளை பின்பற்றுதான். சரி, அப்பனா எப்படிப்பட்ட பார்வை வேணும்? எதையும் பெரிதாக எதிர்பார்க்க கூடாது. இருப்பதை கொண்டு மன நிறைவோடு இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் அல்ல, அனுபவித்து உணர வேண்டிய பயணம். அனுபவிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா. போல முடிச்சாச்சு, அப்புறம் போய் இங்கேந்து போய் எங்க போயிடும்? நீதி அரசர்கிட்ட போய் நிக்கணும். ஐயா, நான் இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டேன்னு. அவரு கோர்ட்ல வாதாடி எந்த பக்கம் தீர்ப்பு சொல்றாரோ தெரியல. அவருக்கு எந்த பக்கம் சாதகமோ அந்த பக்கம் சொல்றாரு. இதெல்லாம் எதுக்கு இந்த போராட்டம்? நமக்கு தேவையில்லை. அந்த போராட்டம் அல்லாமல் அனுபவித்து உணர வேண்டும் வாழ்க்கையை. மற்றவர்களுக்கு உதவுவதை வாழ்வில் உண்மையாக அர்த்தமாக இருக்க வேண்டும். அப்படியா? அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? இந்த உடல் இருக்குல்ல, இந்த உடல் யார்கிட்ட தெரியுமா கடன் வாங்கியிருக்கோம்? பூமி தாயிட்டேந்து கடன் வாங்கி. இந்த பூமி தாயிட வாங்கிய கடன் இந்த உடல் திருப்பி கட்டதான் வேண்டும், வட்டியும் முதலுமாக சேர்த்து. எப்படி குழந்தையில பூமி தாய் கொடுக்கிறார், வளர்ந்து நிமிர்ந்து ஒரு அடி 1.5 அடியில கொடுக்குறா. ஆனா 6 அடி ஆன பிறகு இந்த பூமிக்கு போறோம். எப்ப? அந்த காலத்துல. முதலும் இதற்கு இடையில் நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? நான் பெரியவன் என்ற, நான் தான் பெரியவன், நீ என்ன சொல்ற? இது ஏன் சொத்து, என்னுடையது அப்படின்னு யாரை மிதித்து எப்படி மேலேற வேண்டும் என்ற ஒரு கணக்கு நமக்குடைய அப்பப்ப ஓடுது. ஆனா ஒண்ணு இந்த பூமி தாயிட வாங்கிய கடன் தானே இது. ஆனா இன்று காலம் மாறிவிட்டது. ஏன் தெரியுமா? அன்று போவார்கள், சுகப்பிரசவம் ஆகும். பூமி தாயிடம் வாங்கினவன் நம்ம. அன்னைக்கு நம்ம பூமியில 6 அடி மண்ணுல போவோம். இன்னைக்கு ரசாயன பொருளை தின்னுட்டு போய் அம்மாக்கள் பெத்துக்கிறது ஆஸ்பத்திரியில. அது C-செக்ஷன், சிசேரியன்ல. அது போல நம்ம மரணம் ஆன பிறகு போற இடம் என்ன தெரியுமா? அதே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் மின் தகனத்துல கொண்டு விட்டுறாங்க. ஆனா அன்னைக்கு பூமி தாயில வாங்கினா பூமியில் போகிறோம். இந்த மருத்துவமனையில் பிறந்தன்னா மருத்துவமனைக்கே போகிறோம். பின்னாடி ஒரு பொடி சாம்பலாக வருகிறோம். இதுதான் இன்றைய வாழ்க்கை தத்துவம். ஆண்டதும் இல்லை, மாண்டதும் இல்லை, மண் தந்தது மண் தின்றது அன்று. இன்றோ நாம் காண்பது வெறும் கனவு. அன்று இயற்கை பிரசவம், இயற்கை மரணம். மண் தந்தது மண் தின்றது. இன்று மருத்துவமனை பிரசவம், பிணியின் பிடியில் அப்பப்ப நோய், மருத்துவ மரணம், மின்சார தகனம். எவ்வளவு இதைதானே பார்த்தார் புத்தர். புத்தர் போனார், பிறந்தார், சித்தார்த்தனாக வளர்ந்தார். ஆனால் அவர் எதை பார்த்தார்? பிணி, மூப்பு, மரணம், இந்த 3ஐயும் கண்டார். பிணி, மூப்பு, மரணம், இது 3ஐயும் பார்த்தார். ஆஹா, மனிதனுக்கு பிணி வருமா, மூப்பு வருமா, மரணம் வருமா என்று நினைத்தார். உடனே போய் போதி மரத்தடியில் அமர்ந்து ஞானத்தை பெற்று புத்தரானார். ஆனால் இன்று அப்படியா? என்ன பெரிய வாழ்க்கை இது நம்ம சொல்றோம். இது என்ன பசங்களா?
நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க, நாங்க பிடிச்சத சொன்ன எது பணக்காரங்கன்னு நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்கன்னு சொன்னாங்கல்ல. அது போல இந்த வாழ்க்கை என்பது பெரிய வாழ்க்கை. பிடித்ததை பறிக்கும், நமக்கு பிடிச்சதை பறிச்சுக்கும். காரணம் கேட்டால் தத்துவம் சொல்லும். என்ன தத்துவம்? உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சதுதான் நீ செய்யணும், உனக்கு பிடிச்சது நான் செய்ய சொல்லனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். இதுதான் வாழ்க்கை. மாற்றம் மாறாதது. நெருங்கிய சொந்தமும் விலகி போகும். ஒரு காலம் வந்ததுன்னா நெருங்கிய சொந்தம்லாம் நம்மளை விட்டு போயிடும். உயிரான நட்பும் அந்நியமாகும், அதுவும் போயிடும். இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை, உயிரும் நிரந்தரம் இல்லை. மாற்றங்கள் ஏற்றுக்கொள்வதே மன நிம்மதிக்கு அழகான ஒன்று. பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள வேண்டாம். பிறரை பற்றி போய் நீ அப்படியா இப்படியா நம்ம தெரிந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. உன்னை பற்றி ஐயா அவர்களே, என்னை பற்றி கொஞ்சம் பாருங்கள். உன்னை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். நீ யார் என்று அழைத்தவர்களுக்கு நீ சொல்லவும் வேண்டாம். இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு இடையூறாக இருக்கும். அடுத்தவர்களை பற்றி தெரிந்த நீரோடையாக அறிந்து கொள்ளுங்கள், உங்களை பற்றி தெரிந்த நீரோடையாக சொல்லுங்கள். அவ்வளவுதான், அழகாக போகும் வாழ்க்கை. வாழ்க்கையில் மிக சிறந்த பொக்கிஷம் எது தெரியுமா? சரியான தருணத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய நட்பும் ஆறுதலும் மாறுதலும் தான் நமக்கு மிக சிறந்த பொக்கிஷம் இந்த உலகத்தில். திரும்பவும் சொல்ல, நமக்கு பொக்கிஷம் இருக்கிறது. அது என்னன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான நட்பு, அதாவது ஆறுதல், சரியான சமயத்தில் கிடைக்கும் ஆறுதல், நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம், இது மட்டும்தான் நமக்கு பொக்கிஷம். வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். நம்ம சொல்லுவோம், அம்மாவின் புடவையை மடிக்க முடியாது, அப்பாவின் பணத்தை எண்ண முடியாது, அது என்ன என்று கேட்போம். அம்மாவின் புடவையை மடிக்க முடியாதுன்னா என்ன, வானத்தை மடிக்க முடியுமா? முடியாது. நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அது போல பெரியண்ணன் ஐயாவும் மீட் பண்ணணும். நீதியரசர் ஐயாவும் பெரியண்ணன் ஐயாவும் ஒளித்தட்டை போடுங்க. நன்றி ஐயா. இதுதான் சரியான சமயத்தில் எனக்கு சந்தர்ப்பமாக அமைந்த ஒரு பொக்கிஷம் காமராஜ் ஐயா என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும், நடுப்புற இடையூறுகள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைந்து போய்விடும், நமக்கு தெரியும் தான். நம்மிடையே தன்னம்பிக்கை இருந்தால் யானைக்கு பலம் எது? தும்பிக்கை. மனிதனுக்கு பலம் எது? நம்பிக்கை. அதுபோல் இந்த தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும். அப்படியா? அப்படின்னா எப்படி இருக்கலாம்? இனிமையாக பேசணும். எப்படி இனிமையாக பேசணும்? இதுதான் பிரச்சனையே நமக்கு வராம இருக்கும். எப்படின்னா, வணக்கம் சொல்லி பேச வேண்டும். வந்தோடனே நான் இப்ப பேசுறேன் பாரு, என்ன தெரியுமா பேச வந்திருக்கேன், வணக்கம், இந்த மாதிரி இவங்க எல்லாம் அழைத்தாங்க, அவங்களுக்கெல்லாம் முன்னாடி இந்த அவைக்கு நான் வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் என்று பணிவுடன் தொடங்க வேண்டும். பிறருக்கு புரியும்படி தெளிவாக பேச வேண்டும். வந்தோம், பேசினோம், இட்டது பட்டானால் வாட் என்ன மீனிங் அர்த்தம் அப்படின்னு போனோம்னா யாருக்குமே புரியாது. அது என்ன பேசுறோம் என்று புரிந்து பேச வேண்டும். நம்ம பேசும்போது சொல்லக்கூடிய பேச்சை புள்ளி விவரங்களோடு கரெக்டாக சரியாக பேச வேண்டும். மற்றவர்களை பாராட்டும் போது ஏனோ தானோ என்று பாராட்டக்கூடாது, மனம் திறந்து பாராட்ட வேண்டும். இந்த வாழ்த்து என்பது வாழ்த்து கூறுபவர்களையும் வாழ வைப்போம், வாழ்த்து பெறுபவர்களையும் வாழ வைப்போம். அதை நினைத்து மனதார பாராட்ட வேண்டும். எளிமை, இனிமை, இடத்தை பொறுத்து பேசுங்கள். இடம், பொருள், ஏவல் பொறுத்து நடந்து கொள்ளுங்கள். இனிமையாக பேச வேண்டும், எளிமையாக பேச வேண்டும். எந்த அவையில் யார் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட சான்றோர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து பேச வேண்டும். அதுபோல் பேசக்கூடிய இடம் எந்த இடம், எந்த பொருளில் பேசுகிறோம், ஏவல் என்ன என்பதை அறிந்து பேச வேண்டும். நான் பேசக்கூடிய தலைப்பை விட்டுவிட்டு ஒருபோதும் வேற தலைப்புக்குள் போகக்கூடாது. அப்படியா, சரி, அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கதை இதை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு எனக்கு 2 பேர் கேட்கறா போல தோணுது. அதை நான் சொல்லிடுறேனே. ஒரு குட்டி கதை. ஒரு ஆள் இல்லாத ஒரு தீவு இருந்ததுதான்.
அந்த நண்பர்கள் இருந்தாங்களாம். அறிவாளி, வியாபாரி, தொழிலாளி அப்படின்னு 3 நண்பர்கள். 3 அப்பப்போது பார்த்துப்பாங்களாம். நம்மளாட்ட எப்பயாவது சந்தித்து ஒரு முறை அவர்கள் ஆள் இல்லாத தீவுக்கு போனாங்களாம். அதை பத்தி விசாரிச்சாங்களாம். ஏண்டா நம்ம ஆள் இல்லாத தீவுல போய் நம்ம சிக்கிக்கிறோம், அப்ப என்னடா நம்ம செய்வோம்? அதுக்கு அறிவாளி என்ன சொன்னானா, நான் அங்க போய் ஆள் இல்லாத தீவுல மாட்டினா நான் புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பேன்டா. அடுத்தது இன்னொருத்தன் சொன்னானா, வியாபாரி சொன்னானா, நான் ஆள் இல்லாத தீவுக்கு போனா தீவு மூலம் எப்படி பணம் பண்ணலாம் என்று நான் யோசிப்பேன். அப்படியா அப்படின்னா. ஆனா தொழிலாளி என்ன சொன்னானா, ஆள் இல்லாத தீவுக்கு போனா தப்பிப்பதற்கு என்ன வழி என்று நான் யோசனை செய்வேன். எப்படி பாருங்க, இவன் படிப்பேன்னா, இவன் பணம் பண்ணான்னா நான் எப்படி தப்பிப்பேனா? உயிர் பிழைப்பது முக்கியம். இங்க படிப்பும் பணமும் உதவிச்சா? ஆள் இல்லாத தீவுக்கு போனா நம்ம எப்படி கஷ்டப்படுவோம்னு தெரியும். ஆனா அங்க படிச்சுக்கிட்டே இருந்தா உயிர் போயிடும். பணத்தை பத்தி கட்டினாலும் உயிர் போயிடும். ஆனா தப்பிச்சா இது ரெண்டையும் நம்ம செய்ய முடியும்ல. அதனால அவன் தப்பிக்கிறதுக்கா. அதனால சூழ்நிலைக்கு தக்கபடி இடம் பொருள் ஏவல் பார்த்து மனிதன் செயல்படுவதுதான் அவசியம். அப்படின்னா வாழ்க்கையில முன்னேற வேண்டும். எப்படி முன்னேறுவது? வாழ்வில் முன்னேற விரும்பினால் பிறர் சொல்லக்கூடிய சொற்களை காது கொடுத்து கேட்க வேண்டும். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. கேட்கக்கூடிய செல்வம். படிக்க முடியாது. இத்தனையும் நம்ம ஏதாவது நீங்க சொல்றதெல்லாம் படிக்கணும்னா எத்தனையோ நாள் ஆகும். ஆனா கேட்டோம்னா இந்த மனதில் நிறுத்திக் கொள்ளலாம். நமக்கு இருக்கிறது 2 காது. நல்லவற்றை கேட்டு இருத்திக் கொள்ள வேண்டும். கெட்டவற்றை கேட்கும் போது இந்த 2 காதும் இருக்காது. 2 காதுக்கு இருக்காதுன்னு பேரு. அப்போது இது இருக்காம போயிடணும், இல்லாம போயிடணும். இருக்காது. ஏனென்றால் கெட்டவற்றை கேட்கக்கூடாது. அப்படி என்றால் என்ன பண்ண வேண்டும்? பின் அதை சரி செய்ய முயற்சிக்க வேண்டும். இதற்கு மாறாக மற்றவர்கள் உங்களை பெருமையாக பேச வேண்டும் என விரும்பாதீர்கள். என்ன பெருமையா பேசணும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்காங்க. நீங்க என்ன பேசினீங்களோ அதுக்கு தகுந்ததான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பிறர் சொல்லும் விமர்சனத்தை ஏற்கும் மனநிலை வேண்டும். எது சொன்னாலும் அதை ஏற்று அதன்படி நாம் நடக்க வேண்டும். சிறியவர்கள் சொன்னாலும் பெரியவர்கள் சொன்னாலும் குறை இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும். நிறை இருந்தால் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். புகழ்ச்சியை கண்டு ஒருவர் ஏதாவது சொல்லிவிட்டார் என்றால் அதிகமாக நம்ம அதை வைத்து புகழ்ச்சியை கண்டு நாம் ஒரே தெரியா ததும்பவும் கூடாது. உயர்ந்தாரை கொண்டு ஓடு கூறுக்காதே, தாழ்ந்தாரை கொண்டு தலைவணங்கு. நம்மளை விட உயர்ந்தவரை கண்டு நாம் எப்படி போக வேண்டும்னா நம்ம இருக்கிறது போயிடும். கீழே இருக்கிறவங்க விபத்து, கடவுளே எனக்கு இருப்பதை அவர்களுக்கும் கொடுத்து நாம் உதவ வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் நாம் என்றும் வாழ்க்கையில் நன்றாக இருக்கும். பிறர் சொல்லும் விமர்சனத்தை ஏற்கும் மனநிலை வேண்டும். எந்த எண்ணம் இருந்தால் வாழ்வில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, முன்னேற தொடங்குவீர்கள். அப்படியா? அப்படின்னா சரியான பாதை எது? ஒரே ஒரு பாதை. இப்ப நமக்கு சரியான பாதை பயணித்தால் லட்சியத்தை எளிதாக அடையலாம். செய்ய நினைப்பதை வாய்ப்பு கிடைக்கும் போதே செய்ய வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்பயே செஞ்சிடணும். நாளைக்கு செஞ்சிடலாம்னா அது நீங்க ஒரு சவுத்துல ஒரு சுவர்ல நாளை நான் செய்து விடுவேன்னு எழுதுவீங்க. நாளைக்கு பாருங்க அது என்ன இருக்கும்? நாளை நான் செய்து விடுவேன் தான். திரும்ப 4 நாள் கழிச்சு பாருங்க, நாளை நான் செய்து விடுவேன் தான். அது என்ற நாளை? அங்க தேதி இருக்கா? இல்ல. ஏதாவது கிழமை இருக்கா? இல்ல. கிழமைகள் மாறும். இன்று வந்த திங்கட்கிழமை நாளைக்கு வரும், அடுத்த வாரம் வரும். ஆனா தேதி இன்று வந்த தேதி நாளைக்கு வராது, அடுத்த வருஷம் வரும். அது 26, 27 மாறிடும். அதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். உனக்கு தெரிந்ததை பிறருக்கு கற்றுக் கொடு. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நமக்கு தெரிந்ததை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு விஷயத்தை கேட்பதை விட அனுபவமே சிறந்தது. படிப்பறிவை விட பட்டறிவே சிறந்தது. எவ்வரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எ லெசன். ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு பாடம். ஸ்டில் ஐ எம் லேர்னிங். எப்பொழுதும் நான் மாணவராக இருந்து நிறைய கற்றுக்கொண்டு வருகிறேன். ஒரு ஜெர்மனி என்ற படிப்பில் MA படித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த மொழி. ஏனென்றால் நாம் இலக்கு வரை படிக்க வேண்டும் என்று ஒரு ஆவல், வேற ஒன்றும் கிடையாது. பிறருக்கு நமக்கு தெரிந்ததை சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். அன்பு இருக்கும் இடத்தில் பயம் இருக்க முடியாது. யாருக்கு உண்மையான அன்பு இருக்குதோ அங்க பயம் இருக்காது. பயம் இருக்கும் இடத்தில் அன்பு இருக்காது. கவலைப்படுவதால் எதுவும் மாறாது. ஐயோ நேற்று நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு
அவங்க இருந்தாங்க இல்லையே அப்படி அழுதுட்டு கவலைப்பட்டு இருந்தா நம்மள அமைக்கிடும். ஆமா கூட்டுல அமைக்கி எப்படி ஐம்புலன்கள் அடக்கி இருக்கட்டும் அப்படி நமக்கு அமைக்கி கொண்டு போயிடும். எது வந்த போதும் எதிர்கொள்ள வேண்டும், துணிந்து நிற்க வேண்டும். எதற்கு? பாரதியார் சொன்னார், என்ன சொன்னாரு? நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பார், அவர் முகத்தில் விழிந்து விடு பாப்பார் என்றார். அதுபோல நாம் துணிந்து இருக்க வேண்டும். தீமையில் இருந்து விலகி நல்லதை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றேங்க. நல்லாரோட நம்ம சேர்ந்தவன்னா எல்லாம் நன்மையே. நற்செயல் செய்பவர் படம் தரும் மரத்திற்கு சமம். நற்செயல் செய்பவர், ஒரு பெரிய பாலைவனத்துல மரம் இருக்கு, அது பட்டு போயிருக்கு, யாருக்கு பயன்? பழம் தருதா? இல்ல. ஒரு மரம் இருக்கு, அது கனி தருது, கனி கீழே விடுது, யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு போய் அங்க போட்டுடுறாங்க, மண்ணில போட்டு காலை முதிப்பட்டு கீழே போய் முழிந்துடுது. யாரோ ஒரு மாடோ மனிதனோ யாரோ போய் அதுக்கு கொஞ்சம் நீர் ஊத்திடுறாங்க, அவ்வளவுதான். கொஞ்ச நாள் கழிச்சு அது செடி வளர்க்குது. நற்சொல் நற்செயல் நல்மனிதர்கள் இப்படிதான் இருப்பார்கள். அனைத்தையும் அழகாக காட்டுவது அன்பு, அனைத்தையும் நல்லதாக காட்டுவது நம்பிக்கை, அனைத்தையும் உயர்வாக காட்டுவது உழைப்பு, அனைத்தையும் இறைவனாக காட்டுவது இயற்கை, அனைத்தையும் வாய்ப்பாக காட்டுவது வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஒருமுறை, நாளைய வாழ்க்கையை மாற்றப்போவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான். நல்ல சிந்தனையுடன் கண் உறங்கினால் நல்ல விடியல் உம்மை வரவேற்கும். நற்சிந்தனை, நற்குணம், நற்பழக்கம் நல்லவருடன் இழக்கும். இத சொல்லக்குள்ள ஒண்ணு சொல்லுகிறேன். எழுந்து நில், இமயம் நீயே. இமை திறந்தால்தான் காட்சிகள் தெரியும். சுமை அறிந்தால்தான் வழி புரியும். சுமை அறிந்தால்தான், சுமையை தூக்கினால்தான் அது என்ன வழின்னு தெரியும். அறிவு ஒன்றால் தான் ஆற்றல் விரியும். தன்னம்பிக்கை இருந்தால்தான் வெற்றியில் முடியும். முயற்சியில் தோணியாய் வளம் வந்தது, முயற்சியில் தோணியாய் வளம் வந்தது. உடைத்தால் உயர்வு வரும், நம்பிவிடு. உண்மையும் நேர்மையும் உடன் வைத்திடு, அது உன்னை வாழ வைக்கும். நம்பிக்கை கொண்டே நிம்மதி அடைந்திடு. நம்பிக்கை என்பதை துடுப்பாக வை, நிம்மதி அடைந்திடு. உறக்கத்தின் கனவுகளை உயர்வடைய எண்ணாதே, கனவுகளில் உயர்வடையாதே. கனவு காணுங்கள், தூங்கும் போது இல்ல, விழித்திருக்கும் போது கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள். நாளைய சரித்திரம் படைக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் கனவு காணுங்கள். நாளை நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், நான் சிந்தனை உள்ள மனிதராக எப்படி வரப்போகிறோம் என்று. உறக்கத்தின் கனவுகள் உயர்வடைய வைக்காது. உழைப்பினில் என்றுமே சோர்வு கொள்ளாதே. உழைக்கும் போது சோர்வே கொள்ளாது. ஐயோ இன்னைக்கு முடியலையேன்னு சோர்ந்து படுத்துட்டா வச்சுக்கோ, ஒண்ணு இல்ல. அது கூட அழகான பட்டுக்கோட்டையார் பாடி இருக்கான்னு என்ன, கடையினில் தூங்கியவன் ஏன்னா பணம் இழந்துட்டான், எங்கெங்கயோ தூங்கினவனுடைய சொத்துக்கிட்டே எல்லாத்தையும் தூங்க வேண்டுமோ அப்போதான் ஏறி நில். எழுந்து வா மனிதா, ஒன்னே ஒன்றை சொல்ற, எந்த நிலையிலும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற வைராக்கியத்தை வேண்டும் என்பதை காலமும் சூழ்நிலையும் கற்றுக் கொடுக்கும். நன்றி, வணக்கம். கற்றுக் கொடுத்ததை கற்றதை மனதில் நிறுத்தி வளமுடன் வாழ்வோம். வாய்ப்பு கிடைத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. மிக சிறப்பான உரையாற்றிய வைரமங்கை தங்கம் சாய்ராம் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றிகளும். வாழ்த்துரை வழங்க வருகிறார் மரியாதைக்குரிய நீதியரசர் நடராஜன் ஐயா. வாருங்களையா.
அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது கலந்துரையாடுவோம் பேரவையில் வைரமங்கை தங்கம் சாய்ராமன் அவர்கள் வாழ்க்கை தத்துவம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். அவர் பெயர்ல வைரமும் இருக்கு, தங்கமும் இருக்கு. வைரமங்கை தங்கம் சாய்ராமன். அதனால்தான் என்னவோ அவருடைய உரையிலே தங்கமான கருத்துக்கள் இருந்தன. அந்த தங்கமான கருத்துக்கள் அடங்கிய உரை வைரமாக ஜொலி. அவ்வளவு அருமையான வாழ்க்கை தத்துவம் மிக அழகாக அடுக்கடுக்காக அம்மா அவர்கள் எடுத்து உரைத்தார்கள். அதுல நாளை எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியம் வேண்டும் என்று சொன்னார். இதுதான் மனிதனுக்கு ஒவ்வொருவனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படையான ஒரு தத்துவமாகும். நாளைக்கு என்ன ஆயிருதோ, என்ன நடந்துருதோ, என்ன பண்ண வேண்டியதுன்னு போட்டு பயந்துகிட்டே இருக்கிறான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும். ஆனால் அதை எதிர்கொள்கிற தைரியத்தை எடுத்துக்கொண்டால் நாம் எந்த காரியத்திலும் வெற்றி பெற்றே தான் ஆவோம். அதுல சந்தேகமே இல்லை. அடுத்து மற்றவர்களோடு பழகும்போது முதியவர்களை தொட்டு பேசுவதுதான் மனிதநேயம் என்றார். இது உளவியல் ரீதியான ஒரு அருமையான கருத்தாகும். அந்த முதியவர்களை நாம் தொட்டு பேசும்போது அவர்களுக்கு நாம் ஏற்படுத்துகிற அந்த இன்ப உணர்ச்சி, மகிழ்ச்சி அளவுக்கு அதிகமானது. அந்த முதியவர்கள் அதைத்தான் விரும்புகிறார். எட்டத்திலே நின்று நாம் எவ்வளவு பேசினாலும் அவர்கள் அருகிலே சென்று அவர்களை தொட்டு பேசும்போது அவர்களது மனது பட்டாம்பூச்சியாய் பறந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் சரியான ஒரு தத்துவார்த்தமான உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை. அந்த கருத்தை அம்மா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அம்மா பார்த்தா வயது 60 கடந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 60 அல்லது 60 எட்டி பிடிக்கிற வயதுல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் மாணவி என்று அறியும் போது எனது மகிழ்ச்சி ரெட்டிப்பாக ஆனது. காரணம், படிப்புக்கு வயதே தேவையில்லை. நானே கல்லூரி படிப்புல பிகாம், அப்புறம் சட்டக்கல்லூரியில சட்டப்படிப்பு, அதோட நீதிபதியா ஆகிட்டேன். நீதிபதி ஆன அப்புறமும் எனக்கு சும்மா இருக்க முடியல. நான் தொடர்ந்து படித்தேன். அப்பொழுது இந்த கான்டாக்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, அது ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை வரும். அதுல மதுரை தியாகராசர் கல்லூரியில எனக்கு 2 நாள் போட்டிருந்தாங்க. அதுக்காக வந்தேன். அதுல அந்த முதல் பீரியட்ல நான் கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன். 1/2 மணி நேரம் தாமதம். சரின்னு நான் அந்த வகுப்பறைக்கு வெளியவே நின்றுட்டே இருந்தேன். அந்த வகுப்பு முடிந்து விட்டது. அந்த பேராசிரியர் போய்விட்டார். அவர் போன பின்பு நான் நுழைந்தேன். 2வது வகுப்பையாவது கேட்போம் என்று அந்த வகுப்பறைக்குள்ளே நுழைந்தேன். நுழைந்த போது என்னுடைய வயது, என்னுடைய உடை, இவைகளை பார்த்து அந்த வகுப்பறையில் இருந்த ஒரு 50 மாணவர்களும் எழுந்து நின்றார்கள். நான் ஏதோ பேராசிரியர் வகுப்பெடுக்க வந்திருக்கிறேன் என்று நினைத்து அத்தனை மாணவர்களும் எழுந்து நின்றார்கள். நான் அமைதியாக தலையை குனிந்து கொண்டேன். வகுப்பறைக்குள் சென்று கடைசி பெஞ்சில் போய் உட்கார்ந்தேன். உட்கார்ந்த உடனே அந்த வகுப்பறையே அலற மாதிரி ஒரு சவுண்டு. அந்த மாணவர்கள் சவுண்டு கொடுப்பாங்க பாருங்க, ஓன்னு, அது மாதிரி ஒரு சவுண்டை கொடுத்தாங்க.
இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் ரசிக்கணும் வாழ்க்கையில. அதான் ஒவ்வொருவருக்கும் அமையணும் அந்த மாதிரி. அப்புறம் அம்மா சொன்னாங்க, மருத்துவமனையில தான் பிறந்தோம், கடைசி காலத்துல மருத்துவமனைக்கு போய் தான் நாம் சிகிச்சை பெறுகிறோம். அப்புறம் இறந்த பின்பு மின் தகனத்துல நாம போய் சேர்ந்துடுறோம் அப்படின்னாங்க. அது உண்மைதான், அதுதான் நமக்கு நடக்குது. ஆனா இந்த இதுல நானும் என் துணைவியாரும் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். காரணம், நாங்கள் மதுரை மருத்துவக் கல்லூரியில் நாங்கள் 2 பேரும் 2 விண்ணப்பங்கள் கொடுத்திருக்கிறோம். அந்த விண்ணப்பம் எது என்றால், நாங்கள் இறந்தவுடன் எங்களது சடலம் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு ஆராய்ச்சி மாணவர்களுக்காக எங்கள் சடலம் பயன்பட வேண்டும் என்று நாங்கள் எழுதி கொடுத்து அதற்கான சான்றிதழையும் வாங்கி வைத்திருக்கிறோம். எங்கள் குழந்தைகளிடம், எங்கள் பையன்கள், மருமகள்கள் அனைவரிடமே இதை சொல்லி அந்த மருத்துவ சான்றிதழை நாங்கள் பத்திரமாக வைத்திருக்கிறோம். எனவே நானும் சரி, என் துணைவியாரும் சரி, இறந்து விட்டால் எங்கள் சடலம் மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு பயன்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க்கையின் தத்துவம் நாம் இருக்கும்போது மட்டும் அடுத்தவர்களுக்கு பயன்பட்டால் மட்டும் போதாது, நாம் இறந்த பின்பும் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்கிற அந்த எண்ணத்திலே தான் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறோம் என்பதை நமது பேரவை நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, வைரமங்கை தங்கம் சாய்ராமன் அவர்களை வாயார மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். காமராஜ் ஐயா அவர்கள் அம்மாவை அடிக்கடி அழைக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளையும் விடுத்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை நம்முடைய அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. உணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். ஒருவரோடு ஒருவர் நட்பாவதற்கு ஒரே இடத்தில் இருப்பதும் பழகுதலாகிய காரணங்கள் வேண்டிய எதுவுமே தேவையில்லை. ஒற்ற மன உணர்ச்சியே நட்பு என்கிற உரிமையோடு கொடுப்பதாகும்னு நம்ம முப்பாட்டன் வள்ளுவன் சொல்லியிருக்கிறார்கள். நேரடியாக இந்த தளத்திலே பார்த்தவர்கள் ரொம்ப குறைவு. பார்த்தீங்கன்னா, தாரணியை நான் நேரடியாக பார்த்ததில்லை, ஆனால் 1330 குரலுக்கு சொந்தக்காரி. அதே போல நம்முடைய ஜானகி பொன்னன் அவர்கள் மலேசியாவில் இருக்கிறது நான் நேரடியாக பார்த்ததில்லை. தங்கமும் வைரமும் வைத்து பணக்காரியாக இருக்கிற முன்னாள் ஆசிரியர் தங்கம் சாய்ராம் அவர்களையும் நான் நேரடியாக பார்த்ததில்லை. பிரம்மநாயகம் ஐயாவுடன் உணவு அறிந்திருக்கிறேன், நேரடியாக உட்கார்ந்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன், டெல்லியிலேயே சந்திச்சிருக்கிறேன். அதே போல நீதியரசர் ஐயா அவர்களை நான் நேரடியாக பார்த்து இருவரும் சாப்பிட்டுக்கிறோம். நேராகவே 2000வது நிகழ்ச்சி முழுவதையும் நடத்தி கொடுத்த பெருமை ஐயாவுக்கு உண்டு. அப்படி சிவகனி அம்மா அவர்களையும் நான் நேரடியாக பார்த்ததில்லை, லட்சுமி ஜெயக்குமாரும் பார்த்ததில்லை. அதே மாதிரி குணசேகரி கிருஷ்ணன் அம்மாவையும் நான் பார்த்ததில்லை. பெரியண்ணன் ஐயாவுடன் நீண்ட நாள் பழக்கம், நீண்ட நாள் பேசியிருக்கிறோம், இருவரும் நன்றாக பழகியிருக்கிறோம். அதே மாதிரி எமிமான் அம்மாவும் வந்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறோம். அன்னபூர்ணி அம்மாவையும் நேரடியாக பார்த்ததில்லை, குணமதி அம்மாவையும் பார்த்ததில்லை, அவையம்மா பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி வாழ்க்கையில இது எல்லாமே கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் இருக்கிற நட்பு போல இன்று வாழ்க்கையினுடைய தத்துவம் என்னன்றத, அது ஒரு பெரிய கடல் சொன்னது போல ரவோண்டு ஒரு கொட்டாங்கச்சில தண்ணி மொண்ட மாதிரி ஒரு பூனை போய் நக்கி குடிச்ச மாதிரின்னு சொல்லுவார்.
அதனால வாழ்க்கை தத்துவத்துல எவ்வளோ இருக்கு. ஆனால் அவருக்கு எது பிடிக்கும் அப்படின்னு அதை நம்ம சொல்லி நம்மளையும் ஒரு கேள்வி கேட்டு நான் நினைக்கிற பதில நீங்கெல்லாம் சொல்லலையேன்னு ஒரு அசத்தி உட்கார்ந்திருக்கிற தங்கம் சாய்ராம் அவர்களை வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் அன்பு செலுத்துவதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும், வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறையும் என்பதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம். அதே மாதிரி உலகில் மிக எளிமையானது பிறரிடம் குறை காண்பது. உலகின் மிக கடினமானது தன் குறையை தானே உணர்வது. இதுவும் ஒரு வாழ்க்கை தத்துவம் தான். அதே மாதிரி அடுத்தவன் 1000 சொல்வான், அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுத்த அதனை முடிவுகள் உன்னுடையதாக இருக்க வேண்டும். ஏனெனில் இது உன் வாழ்க்கை. அதனால நீ எடுக்கிற முடிவு. அதே மாதிரி வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க 2 வழிகள் தான். ஒன்று, நம்முடைய பிரச்சனையை அடுத்தவரிடம் சொல்லக்கூடாது. 2, அடுத்தவருடைய தனிப்பட்ட பிரச்சனையில் தலையிடக்கூடாது. நீ மாட்டுன்னு போயிட்டே இருக்கணும். உங்க வழியை பார்த்து நீ மாட்டு போகணும். தேவையில்லாத விஷயத்துல தலையிடவே கூடாது. அதே போல காதலின் இனிமை கற்றுக் கொடுப்பதை விட காதலின் தனிமை அதிகம் கற்றுக் கொடுத்து விடுகிறது. பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள வேண்டாம், உன்னை பற்றி அதிகம் பகிர்ந்து சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் இன்றைய உறவுகள் அப்படிதான் பண்றாங்க. அழகான நாட்கள் உங்களை தேடி வருவதில்லை, நீங்கள் தான் அவற்றை நோக்கி நகர வேண்டும். இப்படி நிறைய வாழ்க்கை துளிகளை நமக்கு வாழ்வு உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராது. பின்னோக்கி இழுக்கப்படும் அன்புதான் முன்னோக்கி பாயும் என்பது போல நீ முன்னேற வேண்டும். எண்ணங்களை கவனிக்க தொடங்கினால் உங்கள் வாழ்க்கை மாறும். இப்படி அவங்க கூட சொன்னாங்க. இப்ப நீங்க கனவு காலங்கள் தூக்கத்துல பண்ணாதீங்க. அப்துல் கலாம் சொன்னதை அப்படியே சொன்னார்கள். அதே போல நல்ல நல்ல விஷயங்களை நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்றாலும் நினைப்பது முட்டாள்தனம். அவர்களுக்கு நாம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை. அதனால நீ என்ன பண்ண, அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. இரும்பை யாராலும் அழிக்க முடியாது, இருப்பை. ஆனால் அதன் சொந்த துரு அதனை அழித்துவிடும். இரும்பு இருக்குல்ல, அதுபோல ஒரு மனிதன் அழிவு ஆனது மனநிலையை பொறுத்தே அமைகிறது. இப்படி நிறைய தத்துவங்களை சொல்லிட்டு நீதியரசர் ஐயா அவர்கள் தாம் விதைக்கும் எண்ணங்கள் நம்மிடமே திரும்பி வந்து சேரும். நம்மை, தீமை, அறம், உண்மை, பொய், ஆக்கம், கேடு, அன்பு, சினம் எப்படிப்பட்ட எண்ணங்கள் விதைக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லி நான் கூட திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரிக்கு உடல் தானம் பண்ணியிருக்கிறேன் என்ற செய்தியும் இந்த அவையிலே சொல்லி, என்ன இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும், அது இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும், அது வேற. அதனால ஒரு 200 வருஷமாவது இப்படி ஒரு வார்த்தை வந்தாரு, இறந்தாரு, போனாரு அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த தலைமுறைகள் சொல்ல வேண்டும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 தலைமுறைக்கு மேல் உன் பெயரை ஞாபகம் வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் உன் வாழ்க்கை என்ன? இதுதான். உங்க தாத்தா பேர் என்ன தெரியாது, உங்க பாட்டம் பேர் என்ன தெரியாது, பூட்டன் பேர் என்ன தெரியாது, அதுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்ன தெரியாது. ஆனா நீதியரசருடைய வாழ்க்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா 10 தலைமுறையாட்டு சொல்லுவாரு. எங்க தாத்தா ஒருத்தர் நீதிபதியா இருந்திருக்காரு, எங்க தாத்தா ஒருத்தர் நீதிபதியா இருந்திருக்காரு. கண்ணதாசனுடைய பரம்பரையில சொல்லுவாங்க, எங்க தாத்தா கண்ணதாசன், எங்க தாத்தா கண்ணதாசன். அது மாதிரி 10 தலைமுறைக்கு மேல சொல்லும். இப்படிதான் சொல்லணுமா தவிர, நான் கூட இன்னும் தங்கம் சாய்ராம் அவர்களே நம்ம 100 வயசும் வாழ்வீங்க அப்படின்னு சொன்னா, ஏன் நான் அப்பதான் டான்ஸ் போட்டு கிடக்குறேன், கையும் வரல, காலும் வரல, எனக்கு என்ன, நான் இங்கேருந்து பெங்களூர் ஓடுறேன், பெங்களூர்லேருந்து சென்னை போறேன், சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போறேன், என்னால முடியல, 100 வருஷம் வாழ்வேன் அப்படின்னு. இல்லைங்க ஐயா, நீங்க 200 வருடம் வாழ்வீர்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா,
200 ஆண்டுகள் உன்னை பற்றி பேசப்படுகிற அளவுக்கு நீங்கள் சாதனை செய்திருக்கிறீர்கள் என்றுதான் நான் சொல்வேனே தவிர உங்க உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகள் உன்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க ஒரு ஆலமரம் மாதிரி விழுதுகள் 1000 கொண்டு இருக்குங்க. அது மாதிரி வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் என்று சொல்லி எமிமாலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை மாணவர்களை உருவாக்குறாங்க, எத்தனை பிள்ளைகளை உருவாக்குகிறார்கள். அவர்கள் எல்லாம் அவருடைய மனதிலே என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதுதான் வாழ்க்கை என்று நான் நினைக்கிறேன். அது மாதிரி நீங்க பணம் சம்பாதிப்பதோ, புகழ் சம்பாதிப்பதோ, மற்றதை சம்பாதிப்பதோ தவிர்த்து இறந்து விட்டால் நிறைய பேர் கண்ணீர் சிந்த வேண்டும். அதுக்காக அழுன்னு சொல்லலை. இப்படி ஒரு மனிதர் இருந்துட்டாரே, போயிட்டாரேன்னு வருத்தப்படணும். இதுதான் சிறந்த வாழ்க்கை. ஆனால் கொடுத்த கடனை எல்லாம், வாங்கிய கடனை எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சாரு, எவ்வளோ பேருக்கு போனாரு, அந்த மாதிரி சொல்லக்கூடிய மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். இதுதான் வாழ்க்கை தத்துவம் என்று சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி தங்கம் சாய்ராம் அவர்களை, நம்ம நீதிபதி ஐயா அவர்கள் ஒரு ஆர்டரே போட்டார், அடிக்கடி வரணும், மாதத்தில் ஒரு நாள் வந்து பேசணும், அதோடு மேலே தினமும் வந்து நீங்கள் பின்னோட்டம் சொல்லணும், சில நேரத்தில் காணாமல் போயிடுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த அவைக்கு நிறைய பேரை அறிமுகப்படுத்தணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு பிரம்மநாயகம் ஐயா அவர்களே அன்பு அழைக்கிறோம். பாருங்கள் ஐயா. அழைத்ததற்கு நன்றி குரல்பாவை தாரணி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கியம். வாழ்க்கை தத்துவம் என்று ஒரு ஆழமான தலைப்பை மிக சிறப்பாக எடுத்துரைத்த இன்றைய சிறப்பு அழைப்பாளர் பேச்சாளர் வைரமங்கை அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க்கை என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட ஒரு கால அளவு மட்டுமல்ல. நாம் எவ்வாறு வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம், நம்மால் பிறருக்கு என்ன பயன் கிடைக்கிறது என்பதுதான் வாழ்க்கையினுடைய உண்மையான பொருள். வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் துயரமும் மாறி மாறி வருகின்றன. வெற்றி வந்த பொழுது மகிழ்வதும், வெற்றி வாய்ப்பு இழந்த பொழுது துவண்டு போவதும் எளிது. ஆனால் வெற்றிக்கின் பணிவையும் தோல்வியில் துணிவையும் கற்றுக்கொள்வதே சிறந்த வாழ்க்கை தத்துவமாகும். சூழ்நிலை நம் வாழ்க்கையை தீர்மானிப்பதில்லை, சூழ்நிலையை எதிர்கொள்ளும் நமது மனநிலையே நம் வாழ்க்கையை உயரத்தை தீர்மானிக்கிறது. அறத்தோடு நடுவு வேண்டும் என்ற வாழ்வியல் சிந்தனை மனித வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைகிறது. அறிவு மட்டும் உயர்வை தராது, அந்த அறிவை அறத்தோடு பயன்படுத்த பண்பே மனிதனை உயர்த்துகிறது. நல்லதொரு தலைப்பில் நல்லதொரு சிறப்பான உரை வழங்கிய வைரமங்கை தங்கம் சாய்ராமன் அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இடம் சார்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு கவிஞர் சேமிமால் அம்மா அவர்களே அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. அழைத்ததுக்கு நன்றி தாரணி. அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாள் கழித்து உங்களை இணையத்துல பாக்குறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா என்னோட பணி காரணமாய் என்னால இணையத்துல இணைய முடியல. ஆனா இனி வரும் காலங்கள்ல நான் தொடர்ந்து இணையத்துல நம்ம கலந்துரையாடல் பேரவையில நான் பங்கு பெறுவேன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். அம்மாவோட இன்னைக்கு நீண்ட நாளுக்கு அப்புறம் வாழ்க்கையோட தத்துவங்கள் கேட்டது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப, அதாவது படிக்க நேரம் இல்லைன்னா பேசுறதாவது ஒரு அரை மணி நேரம் மாதிரி கேட்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும். எனக்கு படிக்கிறதுக்கே நேரம் இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப வேலை பலு. ஆனா உங்க பேச்சை கேட்டது என்ன சொல்றதுன்னா ரொம்ப தெம்பா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேலை கொடுத்தா கூட இன்னும் செய்யலான்ற அளவுக்கு ஒரு தெம்பு உங்க பேச்சுல. அவங்க வாழ்க்கையோட தத்துவம்ன்றது சொன்ன மாதிரி பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம், நம்மளால மற்றவங்களுக்கு என்ன நம்ம செஞ்சிருக்கோம், நம்ம வாழ்க்கை மாற்றத்தோட மற்றவங்க வாழ்க்கையை மாற்ற நம்ம என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம். ஆனா நிஜமாவே நான் எந்த பணிக்கு போனாலும் இந்த மனநிறைவு எனக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஒரு ஆசிரியரா இருக்கிறதுல, அதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசிரியரா இருக்கிறது எனக்கு ரொம்ப மன நிறைவை கொடுக்குது. ஏன்னா குழந்தைங்களை நம்ம அது எப்படி நம்ம எதிர்பார்க்கிறோமோ அந்த மாதிரி நம்ம அவங்கள ஒரு வயசுக்கு மேல போனா எல்லா பிள்ளைங்களும் சொல்றதை கேட்கறது இல்ல. ஆனா அந்த பிஞ்சு குழந்தைங்க நம்ம சொல்றத அப்படியே கேட்பாங்க, அப்படியே நடப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பணி இருக்கிறதுனால என்னோட வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்றது உங்க பேச்சுல நான் என்ன பண்றேன்னா மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறேன். நான் அப்ப இன்னும் நான் உத்வேகமா பணி செய்யணும், இன்னும் என்னை மெருகேத்தி பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்ன்றது
உங்க பேச்சிலிருந்து நான் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. உங்க பேச்சு சொன்ன மாதிரி அருமை, வைரம், தங்கம், எல்லா வழியில என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாமே சொல்லணும். உங்க வரை ரொம்ப சிறப்புங்க அம்மா. நன்றி, வணக்கம். நன்றிம்மா. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு ஜானகி பொன்னன் அம்மா அவர்களே அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். நன்றி தரணி அழைத்ததுக்கு. மிகவும் சிறப்பாக சங்கத்துக்கு பேசவா சொல்லி கொடுக்கணும், விரல் நுனியில வச்சுக்கோங்க. இத்தனைக்கு அவங்க அதை தயார் செய்யவே இல்லை. இப்பதான் ஒரு 15 நிமிஷத்துக்கு முந்தி தயார் செஞ்சாங்க. அதை எடுத்து அருமையா இருந்துச்சு. வாழ்க்கையின் தத்துவத்தை பத்தி சொல்லும் போதே ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன். அகரம் முகரம் மகரம் இதுவும் கடந்து போகும். உண்மை நேர்மை வாய்மை மனிதன் தன்னைத்தானே மாற்றம் ஒன்றே மாறாதது. அருமையா இருந்துச்சு. வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அந்த தொட்டு பேசலாம்ன்ற அந்த கருத்து மிகவும் அருமை. அதே போல அந்த பெரியவர்களுக்கு இன்பம் தரும் ஒரு இது இல்லை. ஏன் பிறந்தேன் என்ற பாடல் சிறப்பாக இருந்தது. நீங்க பாடும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் பிறந்தாய் மகளே ஏன் பிறந்தாய் அப்படிதான் தோணுச்சு. இல்ல எதிர்பார்ட்டுதான். ஆனா நான் உங்களை சொல்லல. வாழ்க்கையின் தத்துவம், இயற்கை பிரசவம் பற்றி எல்லாம் சொன்னாங்க. சரியான தருணத்தில் கிடைக்கும் நட்பு, ஆறுதல், மாற்றம். 1000 நட்சத்திரங்கள் வரும், 1000 போகும். இனிமையாக பேசுவோம். சிறப்பாக இருந்துச்சு. என்ன வார்த்தைக்கு வார்த்தை சிறப்பாக தான் சொன்னாங்க. உனக்கு தெரிந்ததை பிறருக்கும் சொல் என்ற நீதி அரசரின் பின்னோட்டம் மிகவும் சிறப்பாக இருந்தது. நீதி அரசர் அவரது உடலை மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு பயன்பட கொடுத்தது மிகச் சிறப்பான ஒரு ஒன்றுதான். காமராஜர் சொன்னது போல் மொத்த உணர்ச்சி போதும் நட்பு கொள்ள. ரத்த சொந்தமும் இல்லை, பார்த்தவுடன் நட்பு. காதலும் இல்லை, கணவன் மனைவி உறவும் இல்லை. கணவன் மனைவியா இருந்தாலும் டைவர்ஸ் பண்ணிடுவாங்க, காதலர்களும் பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஒத்த உணர்ச்சி மட்டும் போதுமே என்பது தங்கத்தை பார்த்து அனைத்து உறவுகளுக்கும் மேலான ஒன்று. அது என்ன உறவுன்னே தெரியாது. அவங்கள பார்த்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நான் நினைப்பேன், நான் நினைக்கிறது அவங்க சொல்லுவாங்க. அத போல கொஞ்ச நேரம் பேசலன்னா போன் அடிச்சு சண்டைதான். ஏன் பேசல, என்ன நினைச்சுக்கிட்ட, ஏன் பேசல அப்படின்னுட்டு நடுராத்திரியில எத்தனை மணிக்கு தூங்கி முழிச்சுக்கிறோமோ அத்தனை மணிக்கெல்லாம் நாங்க பேசுவோம். ஐயா உங்ககிட்ட கேள்வி ஐயா, காமராஜர் ஐயா கிட்ட, நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுல இருந்து நீங்க நிகழ்ச்சியை கவனிக்கவே இல்லை. தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா அவங்க பேசுனத ஒரு வார்த்தை கூட விடாம அப்படியே சொன்னீங்க. அது எப்படி? அந்த ரகசியத்தை சொல்லுங்க. வாழ்த்துக்கள் தங்கம். செய்கு தம்பி பாவலர்னு ஒருத்தர் இருந்தாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? செய்கு தம்பி பாவலர் 100 கவனகம் பண்ணுவாரு. கனக சுப்புரத்துன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் 18 கவனகம் பண்ணுவாரு. கலைசேயன் ஒருத்தர் 50-70 கவனகம் பண்ணாரு. என்னுடைய மகள் 3 வயசுலேயே 50 கவனகங்களை சொல்லி கொடுத்தவன் நான். 50 கவனகம். கவனகம்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது, நான் சொல்லிடுறேன். தெரியல. ஆமா, மைக்கு மட்டும்தான் இருக்கும், பேனா இருக்காது, நோட்டு இருக்காது, பென்சில் இருக்காது, கையில எதுவுமே இருக்காது. முன்னாடி ஒருவர் கேட்பார். இப்ப நீதியரசர் இருக்கிறான், நீதியரசர் என்ன பண்ணுவாரு, நாலடியார்ல குஞ்சி அழகும்னு ஒரு பாட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிடுவார். சரிங்கய்யா உங்க பேர் சொல்லுங்கன்னா என் பேர் நடராஜன் சொல்லிடுவார். ரைட். அடுத்து திருக்குறள்ல ஒரு முதலடி சொல்லக்கூடிய ஒருத்தர் பாப்பா சொல்றாங்க. அடுத்தது எண் ஒருத்தர் சொல்றாங்க. பிரம்மநாயகம் ஐயா அவருடைய தொலைபேசி என்ன சொல்றாங்க. எல்லாருடைய பேரும் எழுதி வாங்கிக்குவாங்க. 2வது கட்டம் போட்டிருக்கோம். அந்த கட்டத்துல எழுத்து கவனம்னா ஒரு எழுத்தா சொல்லணும். ஒவ்வொருத்தராக கேட்டுட்டு வரும்போது ஒரு எழுத்து சொல்லணும். இப்போ இந்தியா நமது தேசம்னா அந்த இந்தியா நமது தேசம் கட்டமா போட்டு 10வது எழுத்து இம்முன்னு சொல்லிட்டு வாங்க, அவ்வளவுதான். அடுத்த தடவை வரும்போது மாற்றி சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதே மாதிரி மாயக்கட்டம் இருக்கும். மாயக்கட்டத்தில் ஒரு நம்பர் சொல்லுவாங்க, அந்த நம்பரை சொல்லிக்கிட்டே வருவாங்க. அந்த கட்டங்கள் எல்லாத்துலேயும் ஃபுல் பண்ணுவாங்க. பிறந்த தேதி ஒருத்தர் சொல்லுவாங்க. பிறந்த தேதி அன்னபூர்ணி அம்மாள், நீங்கள் எப்போ பிறந்தீங்கன்னா அந்த தேதியை வாங்கி அன்னபூர்ணி அம்மாள் பேரை வாங்கிக்குவாங்க. அதுக்குண்டான கிழமையை சொல்லணும், எல்லாத்தையும் தொகுத்து சொல்லணும். அப்படி சொல்லும்போது ஏறக்குறைய 1 மணி நேரம் நடக்கும் அந்த நிகழ்வு.
அவங்களுக்கே தெரியாம வந்து பார்வையாளருக்கு தெரியிற மாதிரி ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுல நான் எழுதிக்கிட்டு வருவேன். இங்க வந்து பின்னாடி அந்த எங்க மகளுக்கு அந்த போர்டு தெரியாது. ஆனா இங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் தொகுத்து வழங்குவாங்க. ஐயா நடராஜன் ஐயா அவர்களை நீங்க சொன்ன பாட்டு நாலடியார்ல கேட்டீங்க. குஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெந்தித்து நல்லாம் என்னும் கல்வி அழகே அழகுன்னு முடிப்பார். அடுத்தது பிரம்மநாயகம் ஐயா உன்னுடைய எண் சொல்றேன். இந்த எண் தான் உங்களுடைய அலைபேசி எண். சரியா? அன்னபூர்ணி அம்மாள் அவர்களே, நீங்க வந்து இந்த தேதியை சொன்னீங்க, அந்த தேதியில புதன்கிழமை சரியா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்குள்ள சதுரங்க விளையாட்டு விளையாடிட்டு இருப்பார் ஒருத்தர். அந்த சதுரங்கத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் இப்படி பண்ணும்போது பண்ணேன், நீங்க இப்படி பண்ணும்போது பண்ணன்னு சொல்லணும். அடுத்தது பின்னாடி வந்து ஒருத்தர் தொட்டுட்டு போவார். அப்பப்போ வந்து தொட்டுட்டு போவாங்க. ஐயா குணமதி அவர்களே, நீங்க தொட்டுட்டு போனீங்க, 22 தடவை தொட்டீங்க சரியா அப்படின்னு கேட்பாங்க. சரின்னுவாங்க. சரி தாரணி, நீ மணி அடிச்சல்ல, எத்தனை தடவை அடிச்ச தெரியுமா? 16 தடவை மணி அடிச்சேன்னு சொல்லுவாங்க. அவ சரியானா சரின்னுவா. அடுத்தது ஒரு 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 லட்சக்கணக்கான எண்ணெய் சொல்லி அதுங்க கீழே ஆயிரக்கணக்கான எண்ணெய் சொல்றது. அப்படி சொன்ன உடனே கழித்தல் சொல்லி இந்த பக்கத்து வெளியே சொல்லிட்டு போறது. இப்படிலாம் சொல்லி கொடுத்தவன் தான் நான். தொல்காப்பியத்திலிருந்து இந்தியாவினுடைய அனைத்து மாவட்டங்களிலிருந்து உலக நாடுகள் அதனுடைய தலைநகரங்கள்ல இருந்து. இது தாரணி என்னுடைய மாணவிகள் தான் தாரணியும் குணமதியும் 1330 குறளையும் எப்படி உடைச்சி கரும்பு போல மொன்னு அதை தாராக பெய்ஞ்சு உள்ள அனுப்பிச்சிட்டு பண்றது அவங்களுக்கு தெரியும். எப்படியெல்லாம் ஒரு கண்டிஷனாக இருந்திருப்பேன்னு தெரியும். அதனால்தான் கேட்பது வேறு. இதை வந்து தங்கம் சாய்ராம் அவர்கள் என்னிடம் தொலைபேசியில் பேசும்போது தினமும் சொல்லுவாங்க, நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்க, அப்படி பண்ண சொல்லுவாங்க, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி 1:30 மணிக்கு மேலே என் தோழி வந்து 2 மணிக்கெல்லாம் பேசுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்க சொன்னது அப்படியே அவங்களும் சொல்லுவாங்க. உண்மையான ஒண்ணு. ஆனால் நாம் அனைவரும் சிங்கப்பூரிலே சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை தவற விடாமல் கண்டிப்பாக சந்திப்போம். நீங்களும் திருவண்ணாமலைக்கோ இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக தங்கம் சாய்ராம் அம்மா, நான் நீதியரசர் ஐயாலாம் உங்களை மீனம்பாக்கத்தில் வரவேற்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி உங்கள் கேள்விக்கு ஓரளவுக்கு விடை தந்திருக்கிறேன் என்ற மனநிறைவோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. உங்கள் புகழும் தரணி எங்கும் புகழ வாழ்த்துக்கள். தரணி எங்கும் பரவட்டும் உங்கள் புகழ். தங்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ரொம்ப அருமையா இருந்துச்சு, மிகச் சிறப்பு. தாரணி பாருங்க, இங்க ஒரு நெறியாளை செய்துக்கிட்டு அங்க கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கு கையை விட்டு. எவ்வளவு பெரிய சிறப்பான ஒன்றை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க திரும்ப ஐயா தாரணி முதல்ல கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தா. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், வணக்கம், பாராட்டுக்கள். நன்றிங்கம்மா. நன்றி நன்றி ஐயா, மிக்க நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. அழைத்ததற்கு நன்றி தாரணி. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் வைரமங்கை தங்கம் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். பெயர்லயே வைரத்தையும் தங்கத்தையும் வச்சிருக்காங்க. அப்ப பேச்சு மட்டும் எப்படி இருக்கும்? வைரமாவும் ஜொலிக்கும், தங்கமாவும் ஜொலிக்கும் அம்மாவோட பேச்சு. அந்த மாதிரி அந்த ஜொலிக்கிற அந்த பேச்சை கேட்கும் போதே நம்ம வந்து ஒரு பரவசம் ஆயிட்டோம். நான் கொஞ்சம் தாமதமாக தான் வந்தேன். அம்மா முதல்ல என்ன பேசினாங்கன்னு தெரியாது. அம்மா வந்து இந்த தாலாட்டு பாட்டை பத்தி சொன்னாங்க. அது அம்மா குழந்தைக்கு பாடுற பாட்டை பத்தி சொன்னாங்க. அதுல இருந்து அந்த குழந்தை வந்து தாயோட இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. எங்க பரம்பரையில வந்து ஒரு பரம்பரை பாட்டு, தாலாட்டு பாட்டு இருக்கு. அது பாடினாதான் எங்க வீட்டு குழந்தைங்க எல்லாம் தூங்கும். அந்த மாதிரி ஒரு தாலாட்டு பாட்டு உண்டு. அதே மாதிரி அதை அவங்க சொல்லும் போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. அப்புறம் அந்த வாழ்க்கை தத்துவம் அந்த வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. பூமி சுற்றுறது, இந்த இரவும் பூமி சுற்றுறதுனாலதான் இரவும் பகலும் வருது. அதை வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்றோம் குழந்தைகளுக்கெல்லாம். அதே மாதிரி இந்த வாழ்க்கைங்கிறது நிலையில்லாதது அப்படிங்கிறது, நிலையானது இல்லை அப்படிங்கிறது உண்மை.
பிறப்புன்னு இருந்தா இறப்பு கண்டிப்பா உண்டு. நம்ம அமைதியாக இருந்தோம்னா நமக்கு எந்த துன்பமும் வராது அப்படிங்கிறது அழகா சொன்னாங்க. அடுத்தது எது வந்தாலும் தீர்த்து கொள்ள துணிவு வேண்டும் முதல்ல. அதாவது எது வந்தாலும் நமக்கு துணிவு வேணும் அப்படிங்கிறது அருமையா சொன்னாங்க. பண்பும் அறமும் நமக்கு தேவை. அதே மாதிரி மற்றவர்களுக்கு நம்ம வந்து உதவியா இருக்கணும். இனிய சொற்கள்லாம் பேசணும். கடும் சொற்களை பேசினா அவங்க மனசு ரொம்ப வேதனைப்படும். அதை பேசக்கூடாது. அப்புறம் வந்து பிறர் துன்பப்படும் போது நாம் வந்து இறக்கப்பட வேண்டும். கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். அதுக்கு அடுத்தது கடன் இல்லாமல் வாழ்ந்தாதான் அவங்க பணக்காரன் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் வரவுக்கேற்ற செலவு செய்பவனும் பணக்காரன் தான். அப்புறம் பகுத்தறிவு கொண்டு செயல்பட்டால் மிகவும் நல்லது அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு இதெல்லாம் வந்து எப்படி நேசிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அப்புறம் வாழ்க்கை வந்து அனுபவித்து வாழ வேண்டும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் வந்து புத்தர் எப்படி ஞானம் பெற்று அவரு சென்றதை வந்து அழகா எடுத்து சொன்னாங்க. அப்புறம் நெருங்கிய சொந்தமும் விலகி போயிடும். அதாவது ரொம்ப இதுவா இருந்தா கூட ஏதாவது பேசினா கூட ரொம்ப சங்கடப்பட்டு விலகிடுறாங்க. நட்பும் ஆறுதல் மாற்றம் இதுவே நமக்கு வந்து ரொம்ப பொக்கிஷங்கிறத சொன்னாங்க. அப்புறம் வந்து நட்சத்திரத்தை எண்ண முடியாது. வாழ்க்கையில 1000 நட்சத்திரங்கள் நமக்கு வரும். தன்னம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை சிறக்கும். பேசுவதை புரிந்து பேச வேண்டும். இடம் பொருள் அறிந்து அழகாக பேசணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. நமக்கு தெரிந்ததை வந்து பிறருக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். அது முக்கியம். அடுத்தது கவலைப்படாமல் எதுவும் நடக்காது. அப்படி நாம் கவலைப்படாமல் இல்லை, கவலைப்பட்டால் எதுவும் நமக்கு நடக்காது. பாரதி சொன்ன இது வந்து பயங்கொள்ளலாம் அது பார்ப்பாங்க பார்த்து அழகா எடுத்து சொன்னாங்க. அடுத்தது நற்செயல் செய்பவர் வந்து அவர் தான் பழம் தரும் மரத்துக்கு சமானம் அப்படிங்கறது அருமையா சொன்னாங்க. அந்த பழம் எப்படி அழகா நமக்கு திருப்பி கொடுக்கறதோ அந்த மாதிரி நற்செயல் செய்பவர்களே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இவை இருந்தால் வாழ்க்கையில் உண்மை நேர்மை இது ரெண்டுமே நம்ம வந்து வாழ வைக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. கற்றுக் கொடுத்ததை வந்து பிறருக்கு கூறினால் வாழ்க்கையே நம்ம வந்து பயன்படுத்தணும், செயல்படுத்தணும். நம்ம கற்றதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கணும்ங்கிறத சொல்லி அழகா முடிச்சாங்க. அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றிம்மா. வணக்கம்மா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக காணல் உரையில் தாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபட்டிருந்தால் அந்த கருத்துக்களையும் மேலும் இந்த களம் சிறப்பா தாரணி ஐயா குணசேகரி அம்மா இருக்கிறாங்க பாருங்க. அடுத்ததாக வார்த்தை வழங்குவதற்கு குணசேகரி அம்மா அவர்களே அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள் அம்மா. வணக்கம்மா. வணக்கம் தாரணி, உங்களுக்கு சிறப்பு வணக்கம். வணக்கம். சிறப்பு வணக்கம்மா. ரொம்ப சிறப்பா செய்யறீங்க. நீங்க வழி நடத்துறீங்க நல்லா நிகழ்ச்சிய. நான் வந்து இடையில தான் வந்தேன். அதுவும் முழுமையா நிகழ்ச்சி நான் பங்கெடுக்கல. தங்க அவங்களோட பேச்சு வந்து ரொம்ப என்னை கவர்ந்தது. அவங்களோட இனிமையான பேச்சு வந்து பல சிந்தனைகளுக்கு ஆக்கமாக இருக்கு பாருங்களேன். உண்மையாவே இந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தன்னம்பிக்கை என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மனிதனுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்க உள் மனதால் அளவில் அவங்க வந்து தன்னம்பிக்கையோடு இருந்தால்தான் அவங்க வந்து எதையுமே அவங்க தெளிவா செய்ய முடியும் அப்படின்றத வந்து அவங்க சொன்னாங்க. அது வந்து ஒரு என்னிலாம அந்த மாதிரி ஒரு கொள்கை உள்ளவங்க தான் நான்லாம். அதனால வந்து அந்த உரையாடல் வந்து என்னை ரொம்ப ஈர்த்தது பாருங்களேன்.
அஹ் ஒவ்வொருத்தரும் வந்து உண்மையாவே அவங்களோட பேச்சை வந்து ரொம்ப சிறப்பா மிகைமைப்படுத்தி பேசுனீங்க. அதை வந்து அதன் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க பேசுனாங்கன்றத. அதனால அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. குணசேகரி அம்மா, உங்களுடைய எண் யாருக்கிட்ட கிடைக்கும்? உங்களுடைய எண் யாருக்கிட்ட கிடைக்கும்? நானும் கொடுப்பேன், ஜானகி அம்மாவும் கொடுப்பாங்க, யாரும் கொடுப்பாங்க, என்னிடமும் உள்ளது. எனக்கு அப்படி வேண்டாம், எனக்கு ஒருத்தர் மட்டும் இப்பயே அனுப்பிச்சு விடுங்க. ஒரு நாளைக்கு அவர்களை சிறப்பு அழைப்பாளராக அழைப்போம். ஏதாவது ஒரு தலைப்பில் பேசட்டும். வர செவ்வாய்க்கிழமை பேசிருக்கம்மா, வர செவ்வாய்க்கிழமை பேசுங்க. உங்களை எல்லாம் ஒழித்து வைத்திருக்கிறார்கள். இல்ல செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம வேற ஒரு வகுப்பு இருக்கு எனக்கு. சரி, புதன்கிழமை பேசுங்க. ஆன்மீக வகுப்பு இருக்கு. புதன்கிழமை கிளாஸ் இருக்கு எனக்கு. சரி, வியாழக்கிழமை பேசுங்க. நிகழ்ச்சி இருக்கு தொடர்ந்து. இன்னைக்கு திங்கக்கிழமை ஃப்ரீயா இருந்தாலும் அப்படின்னா உங்களுக்கு 90 வயசு ஆயிடுமே. நீங்க எப்ப ஃப்ரீயா வருது, நீங்க என்னைக்கு பேசுறீங்கன்னு சொல்லுங்க, அன்னைக்கு பேச வச்சிடுறேன். சரிங்க ஐயா. இங்கதான் பேச்சாளர்கள் சிறப்பான பேச்சாளர்களா இருக்கும்போது நாங்களாம் ஐயா குணசுந்தரி அவர்கள் உங்களுக்கு இல்ல திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமை பேசுவாங்க. திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமை பெயர் கொடுத்துருங்க. வெள்ளிக்கிழமை கொடுக்கட்டுமா? அடுத்த வெள்ளிக்கிழமை தரேன். வர வெள்ளிக்கிழமை இல்ல, அடுத்த வெள்ளிக்கிழமை தரேன். சரி சரி, பேர்ச்சிக்கிறேன் ஐயா. முடியும் நினைங்க, முடியாது என்பது முட்டாள்களின் வார்த்தை. இல்ல முடியாது. இன்னைக்குதான் அவங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நான் முடிச்சு வச்சு காட்டுறேன். அரை மணி நேரம் பேசினா போதும், பொத்துக்குன்னு முடிச்சிடாதீங்க. நல்ல தலைப்பு யோசனை பண்ணி பாருங்க. இந்த வெள்ளிக்கிழமை இல்ல, அடுத்த வெள்ளிக்கிழமை தரேன். ஒரு நாளைக்கு 2 வரி ஏதுங்க, போதும். 2 வரி. உங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 2 அடி நடந்தால் போதும். 2 அடி எடுத்து வைத்தால் போதும், உங்கள் இலக்கு தானா நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களோட உற்சாகமான பேச்சுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. அடுத்தது காணல் உரையில் தாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்று அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபட்டிருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த களம் சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் வழங்குமாறு என்னுடைய சிறப்பழைப்பாளர் தங்கம் சாய்ராமன் அம்மா அவர்களை அன்பை அழைக்கிற வாருங்கள் அம்மா. அடித்ததற்கு நன்றி கண்ணா. மீண்டும் அனைவருக்கும் மனமகிழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தலைப்பு கொடுத்தப்ப நான் என்ன தலைப்பு சொல்வதுன்னு எனக்கு தெரியாம இருந்தேன். நீங்க என்ன தலைப்பு இப்பயே சொல்லுங்க போது நான் என்னத்த சொல்றது எனக்கு தெரியல. ஆனா வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு கச்சீரமான ஒரு குரல் கேட்டது. நான் சொன்னேன் வாழ்க்கை தத்துவம்னு எழுதிக்கீங்க, இப்படிதான் சொன்னேன். ஆனா அது எப்படி இந்த தத்துவத்தை பத்தி பேசினா எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல. மொத்தம் எல்லாரும் பேசுவதை பார்த்து ஏதோ ஓரளவுக்கு புரியும்படியா பேசியிருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. நானும் என்னுடைய மருத்துவமனையில் நான் இறந்த பிறகு என் உடல் உறுப்புகளை தானம், அதாவது உடல் உறுப்புகள் எது எது நன்றாக இருக்கதோ அதெல்லாம் எடுத்துங்கன்னு நான் எழுதி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம், கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகிவிட்டது நான் எழுதி கொடுத்து விட்டேன். அதனால் என் உடல் உறுப்பும் எங்கும் போகாது. இந்த ஒரு இதுக்கு சொன்னேன், மண்ணில் பிறந்தவர்கள் மண்ணில் போகிறார்கள், மருத்துவமனையில் பிறந்தவர்கள் இன்று மின்தகலத்தில் போகிறார் என்று. இந்த மாதிரி நன்கொடையாளர் போவதும் ஒவ்வொரு ஆனா இந்த சதபிண்டம் எல்லாம் எங்கேயும் போகாதுல்ல, யாரும் எடுத்துக்க மாட்டாங்களோ. எலும்பு எடுத்துப்பாங்க, கண் எடுத்துப்பாங்க, இருதயத்தை எடுத்துப்பாங்க, நம்ம உள்ள பாட்டு எடுத்துப்பாங்க. இந்த சதையை யார் எடுத்துப்பாங்க? இதுதான் மெய்யென்று சொல்லக்கூடிய பொய்யான ஒன்று. இது புழுவுக்கோ அக்னிக்கோ போகக்கூடியதுதான். மற்ற உடல் உறுப்புகள் மட்டும்தான் மற்றவர்களுக்கு சென்றடையும். அதுபோல இந்த மனித தத்துவத்தை உணர்ந்து இந்த மன்றத்தில் உள்ள அனைத்து சான்றோர்களும் மிகவும் நல்லவர்களே, சான்றோர்களே. மனிதனை எங்கேயாவது கொஞ்சம் யாருக்காவது, எனக்கு கூட இடை சர்க்கிள் என்று சொல்லுவோமே, அது போல இருந்திருந்தா அது அப்படியே தள்ளிடும். இடை சர்க்கிளை சர்க்கிளாக கொண்டு மனிதாபிமானத்துடன் மனித நேயத்துடன் நடந்தால் அனைவருக்கும் நல்லது. அனைவரும் பின்னோட்ட கொடுத்த நான் சொல்வதை விட எனக்கு
என்னை இன்னும் ஊக்கப்படுத்திக்க வேணும், நீ பேசுனது சரியா சரியா என்று என்னை கேட்க தூண்டுவது போல இருந்தது. ஆனால் நானே சொல்லிக் கொள்கிறேன், தங்கம் பரவாயில்ல, நீ நல்லா பேசுன அப்படின்னு. ஏன்னா பின்னோட்டத்தின் வாயிலாக. அதனால எல்லாருக்கும் ஒன்று நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மேன்மேலும் கலந்துரையாடல் களம் என்பது இந்த இடம் மென்மேலும் சிறப்புடன், அதாவது வையம் வானுர வையம் உள்ளவரை இது கண்டிப்பாக இருக்கும். அதாவது என்ன, தோன்றி புகழோடு தோன்றுக அப்படின்னு, இது புகழோடு தோன்றி ஒரு கலந்துரையாடல் களம். இதில் இருப்பவர் அத்தனை பேரும் சான்றோர்கள். அதனால நிறைய சான்றோர்களை உருவாக்க முடியும், உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள், உருவாக்குவார்கள், நன்றாக செல்லும் என்று இங்க நான் சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும், நான் சான்றோர்களுக்கும், இதை கேட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கும், பின்னோட்டம் அளித்தவர்களுக்கும், பின்னால் புனத்தில் கேட்கக்கூடியவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிடம். பின்னாடி ஒரு கதை சொல்றேன்னு சொன்னீங்க, அடுத்த நிகழ்ச்சியில சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு குட்டி கதை தான் சொல்றாங்க. ஒரு நிமிஷம் பேசுங்க. இல்ல, ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை வந்தப்ப நான் என்ன தெரியுமா, ஆனா நான் வந்து எப்போதுமே என்னோட கோவத்தை நான் வாயில ஒரு சொல்லு கூட சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் மனசுல வச்சுக்குவேன். மனசுல வச்சுக்கிட்டேதான் பதிலுக்கு பதில் யோசிக்குவேன். ஆனா அந்த ஒரு சின்ன பிரச்சனால என்னோட சடலம் கூட இவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு நான் வந்து மருத்துவமனையில அப்ப எழுதி வச்சேன். எல்லாத்தையும் என்ன பாட்டு வேணாலும் எடுத்துக்கங்கன்ட்டு அப்ப 25 வருஷத்துக்கு முந்தி எழுதி வச்சேன். நீங்க எல்லாம் சொல்லும் போது அதுதான் ஞாபகம் வந்துச்சு. நன்றி ஐயா. ஒண்ணு இல்ல, நீங்க வந்து முழு உடல் தானம் இருக்கு, முழு உடல் தானம், அவ்வளவுதான். அங்க வச்சுட்டா அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்காக அவங்க வச்சுக்குவாங்க. இந்த கதையை வந்து 500வது நிகழ்ச்சியில 2500வது நிகழ்ச்சியில டெல்லிக்கு போய் பிரம்மநாயகம் ஐயா கொடுக்கிற மேடையில அந்த கதையை சொல்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு தருகிறோம் என்று சொல்லி அப்படியே பக்கத்துல இருக்க தாஜ்மஹாலும் கூட்டி போய் காமிச்சிட்டு ஜிம்மா மசூதிலாம் காமிச்சிட்டு ஒரு நாள் தமிழ்ச்சங்கத்துல, டெல்லி தமிழ்ச்சங்கல ஒரு வாய்ப்பும் கொடுத்து உங்களை 2500வது நிகழ்ச்சியில அகழ்பாக்க இருக்கிறோம் என்பதையும் சொல்றேன். கொச்சினுக்கு வந்திருக்கலாம், வரல நீங்க, பரவாயில்ல. உண்மையிலேயே உங்களோட அன்பு அப்படியே கொச்சினுக்கு வந்திருக்கலாமா? சொல்லாம அழைப்பு இல்லாம எங்க இருந்து கொச்சினுக்கு போறது? ஐயா, எத்தனை நாள் நேற்று கூட கொச்சி நிகழ்வு தான் போட்டுட்டு இருந்தோம். 100 நாளைக்கு முன்னாடியே திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கு. இப்போ கூட தக்கல்ல புக் பண்ணுங்க, ட்ரெயின் இருந்தா வாங்க, ரிட்டர்ன்லாம் வாங்க. யார் உங்களை வேணாம்னு சொன்னது? வெளி உலகம் தெரியலன்னு நான் என்ன பண்ண முடியும்? என்னைக்குன்னு தெரியல, டேட் இல்ல, தெரியும் இல்ல. கொச்சினுக்கு வாங்கல, கொச்சினுக்கு எப்ப வேணாலும் வர முடியுமா? ஏன் எத்தனை நாளா போட்டுட்டு வர? உங்க பதாகையிலே இருக்குது பாருங்க, கொச்சின் நிகழ்வு எத்தனை நாளுக்கு இருக்குது அப்படின்லாம் போட்டுக்குதே. சரி, அருமையான நிகழ்ச்சி, ரொம்ப சிறப்பா இருக்கு. ரொம்ப அருமை, அருமை, மிகவும் அருமை. நன்றி. நன்றி. இத்துடன் 2வது நிறைவடைகிறது. 3வது பகுதி நிகழ்வை குணமதி அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு எண் 2637. இன்றைய சிறப்படைப்பாளர் வைரமங்க தங்கம் சாய்ராமன் அம்மா அவர்களுக்கு கலந்திடமும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் கலந்திடமும் பேரவையில் உரைப்பாடு சார்ந்த புராணம் மூலமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழியலன் கண்ணம்மாள் அவர்களுக்கும், நிகழ்ச்சி முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்துறை வழங்கிய அனைத்து சாணர்களுக்கும், குரலும் புரளும் வழங்கிய சகோதர சகோதரிகளுக்கும், இசைப்பால வழங்கியவர்களுக்கும், வல்லட செய்திகள் வழங்குவதற்கும், குரல் வடிவு இசைப்பால வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியுடைய அழைப்புதல் மற்றும் பரசுனதம் ஷாமலி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். நாளைய நிகழ்வு கலந்திடவும் பேரவை தமிழ் நடத்தும் விவேகானந்தர் களம். அன்றைய நிகழ்வு எண் 2238. நாள் 11/8/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிறப்படைப்பாளர் கோதை சங்கீதா அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் நாள் உரையாற்ற எடுத்துக்கொண்ட தலைப்பு சுவாமி விவேகானந்தர்.
மனமும் அறிவும் மனதின் கழகு மனதை மனதனாக்குவோம் தமிழை தமிழாக்குவோம் தமிழை தமிழாக வாழும் என்ற வரிகளோடு மீண்டும் நாளை மணி 5 மணிக்கு சந்திப்பு நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி வணக்கம். முதல் பகுதியை ஒருங்கிணைத்த திவாசினி அவர்களுக்கும், இரண்டாம் பகுதியை ஒருங்கிணைத்த தாரணி அவர்களுக்கும், மூன்றாம் பகுதியை ஒருங்கிணைத்த முத்துக்குளமதி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். சிறப்பு அழைப்பாளர் வைரமங்கை தங்கம் சாய்ராமன் அவர்களுக்கு அன்பு, அறம், மனிதநேயம், நேர்மை, பிறருக்கு உதவும் மனப்பான்மை ஆகியவையே வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை வழங்குகின்றன என்ற நினைவூட்டி மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்தி இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நீங்க யாரையும் பார்த்து பணக்காரனா கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க இனிமேட்டு